அடுத்தது அன்றியும் உலக வளர்ந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி. இதுல மங்களாசாசனம் பண்றார். அதாவது இவர் சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணார், உடனே இங்கேருந்து சிம்மாசனத்துல எழுற கர்ப்பகிரத்துல எழுற. இங்க திருவிருந்தாட்டுல மேகலையும் கைவளையும் காணேன்னு சொல்றான் பரக்கால் நாய். அவன் வந்தான் எங்கிட்டேருந்து என்னோட உறவு கொண்டாடினான். கடைசியில பார்த்தா என் வஸ்திரமும் இல்லை, கையில வளையும் காணும். மேகலைன்னா ஒண்டியாருக்கு பேர்ல வஸ்திரம், வஸ்திரத்துக்கு மேகலையும் எம்பருவான் திருவடிக்கு அணையைப்பால் நெய்வளம் ஒன்றாராய நம்மை நோக்கா நன்னார் போல் இதையே நயங்கள் பின்னும் செவ்வாயல் என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடிக்கு அணைய. அந்த பெருமாளை பார்த்தோன்னே திருமண மண்டலம், இந்த சங்கரி வாய் திருவடி இதில் போய் மனசு லயிச்சு. அப்புறம் கொஞ்சம் என்னை பார்த்தா கைவளையும் மேகலையும் காணேன், என் வஸ்துவை காணும். கண்டேன் கனக மகர குழை இரண்டும் 4 தோளும். எங்கிட்ட என்னைக்குமே இது வஸ்து எங்கிட்ட காணும், என்னைக்கும் இந்த வஸ்து அது கண்டு இருக்கிறது சாட்சா சர்வேஸ்வரன் எம்பெருமான் அப்படின்னு இருக்கு. மேகலைன்னு வஸ்திரத்தை காணும்னு பெரியவாச்சாரம் வியாக்கியானம் பண்ண. உண்மையில் வஸ்திரம் இல்லாமல் போனா கூட இப்படி சொல்லலாமா? வஸ்திரமே இல்லைன்னா இப்ப நிர்வாணமா இருக்க ஒரு பெண் தன்னை பத்தி பாடிச்சு அந்த நிர்வாணமா இருந்தேன்னு சொன்னா அது அவையல் கிளவி இல்லையா, அசபியமான வார்த்தை இல்லையா, வல்கர் இல்லையா? அது மாதிரி சொல்லலாமான்னு பிடிச்சிக்காரு. தோஷம் தானே தெரிஞ்சது. மேகலையும் காரணம் என் வஸ்திரத்தை காரணம் புரிஞ்சுதா? ஒரு பெரிய பரமேகாந்தி உதயோபஸ்தானத்துக்கு எழுவர் கிரஸ்த, சின்ன வயசுதான். அங்க போய் இருட்டு 5 மணிக்கே பட்டு விட்டேன். கடைசி ஸ்நானங்களாம் ஆச்சு. அப்புறம் சூரியோதயம் ஸ்நானம் பண்ணா கொஞ்சம் கழுக்கு வெளுத்துது. அந்த ஸ்நானம் பண்ண உடனே வஸ்திர நிஷ்பீடனம் பண்ற வழக்கம். அதுக்காக மேல் துணி எடுத்தா மாமியோட துண்டு அந்த இருட்டுல வரைச்சே அவ துண்டு எடுத்துதான் இருக்கும். அது கிரஸ்தனத்துல தப்பு இல்லை, வேற யாரும் துர்மச்சாரியோ சன்னியாசியா இருந்தோ தப்பே தவிர கிரஸ்தனுக்கு எல்லாம் சம்பாவிதம். ஆனால் அடடா ஸ்நான சாட்டி காணுமேன்னா அவர் கண்டது இருந்த ஸ்நான சாட்டி இல்லாமல் இருக்கு. அது அவளுடைய ஸ்நான சாட்டி. புரிஞ்சா? அவர் வஸ்திரமே இல்லாமல் இல்லை, வஸ்திரம் இருக்கு. ஆனா என் வஸ்திரம் இல்ல, அவர் வஸ்திரம் வந்துருச்சு. எவ்வளவு அழகான வியாக்கியம் பார்த்தா. அது அசபியம் இல்லை. அப்படி சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணார், அறகொலை தலையை ஓடி வர்றார். எப்படி தான் வந்த நான் சொன்னேன்னு இப்போ கிரஸ்த மாறி நடந்துட்டோம். ரொம்ப அழகான வியாக்கியம். மாறி மலை மன்னி கிடந்து சேர்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அவளுடைய மேல் வஸ்திரம் பெருமாள்கிட்ட போச்சு, பெருமாளுடைய பீதாம்பரம் அவள்கிட்ட போச்சு. அதே ஒரு நப்பின்னை பிராட்டியோட கூட இருந்த இருப்பிலே சாத்தியருள அத்தவாளம் தலைமையிலே பறக்க. புரியுது? நப்பின்னை பிராட்டியோடைய கூட இருந்த இருப்பிலே சாத்தியருள அத்தவாளம் மேல்துறை. அந்த சமயத்துல 2 பேரும் புதுசா கொடுத்துட்டு இருக்காரு. அவள் அத்தவாளம் மேல்துறை அது சுவாமி கிட்ட கொடுத்துச்சு. அது தலைமையிலே பறக்க. அந்த அவசரத்துல வேகமாக ஆடுறோம் இல்லையா, அந்த வஸ்திரம் தலைமையில பறக்கலாம். இப்ப 2 பேருக்கும் ஒரே மாதிரியா வஸ்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பொன்னாடு சவரிச்சா நல்ல சாதரா சவரிச்சா பெருமாளுக்கு வாய்ப்பு வந்து பிராட்டி சத்ரா பிராட்டி காலத்தை பெருமாள் 2 பேரும் சொல்லு. அந்த அத்தவாளத்தலை மேலே பறக்க ஸ்ரீ ஷடகோபரி காலிலே கோத்து கொண்டு திடீர்னு பாதிக்க ஜாக்கிரதையா பார்த்து வலது திருடைய வராது. அந்த மாதிரி அது ரொம்ப சப்தத்துக்காகவே பரிபாஷை இருக்கும். என்ன ஆச்சரியம், இதுக்காகவே சப்தத்தை நுற்று பண்ணும். அத்தவாளம் தலைமையிலே பறக்க. பஸ்லேருந்து இறங்கிச்ச பொண்ணு நைலான் கொடை கொடுத்து பறிச்சு அது மேலே பறந்து ஒரு கழவனுடைய கழுத்து சுத்திட்டு இந்த பொண்ணு கீழே இறங்க வண்டி இருக்கிற கழவனை சேர்த்து பிடிச்சி வைத்தது. ஐயோ அம்மா என் கழுத்துல கயத்தை போட்டு இருக்காதுன்ற. அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணுடைய வஸ்திரம் அப்படி மேல பறக்கிட்டே இருக்கும் இல்லையா. இது பொண்ணா இருந்தா பாதகம், பெருமாள் அந்த மாதிரி பறக்கிட்டே இருக்கு, ஆண்கள் அந்த மாதிரி பறக்கிட்டே. நப்பின் நெய் பிராட்டியோட கூட இருந்த இருப்பிலே சாத்தியருளின அத்தவாளும் தலைமையிலே பறக்க ஸ்ரீ ஷடகோபரி காலில் கோத்து கொண்டு ஷடகோபரி கோத்து கொண்டு மெத்தன எழுந்துள்ள திருவள்ளுவை கண்டு அத்திருவிழை திருமுலை தளத்திலும் திருக்கண்களும் ஒற்றிக்கொண்டு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். அன்று உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றி. உடனே அவன் நடக்க விடவே இல்லை. அந்த திருவடி எடுத்து அப்படியே மார்புல வச்சுக்கிறார், கண்ணுல ஒத்திக்கிறார். அந்த திருவடிக்கு மங்களாசாசனம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பெண்கள் கூட்டினே பெருமாள் வருவனான்னு கேட்டா ஆண்கள் கூட்டாலே வருவனே, பெண்கள் கூட்டா போடுவேன். ரொம்ப அழகா சொன்ன. ஆண்கள் சொன்ன வார்த்தையே அர்ஜுனன் பேச்சை கேட்டவன் இங்கனே போந்தொருளி என்று பெண்கள் வார்த்தையை கேளாரோ. அர்ஜுனன் என்ன பெருமாள் கார் சம்பளம் கொடுக்குற கார் டிரைவர் கூட அந்த மாதிரி கேட்க மாட்டான். யுத்தத்துக்கு போயாச்சு. சேனையோர் மத்திய ரசம் ஸ்தாபிய மே அச்சுதா யாவதே தான் நிரீட்சகம் யோத்துகாமான அவஸ்தான். மறு ஆர்டர் இன்னொரு உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் தேர் ஓடுவார். நம்ம டிரைவர் சொன்னா கேட்பனா
நம்ம இறக்கி விட்டு எங்கேயா டீ சாப்பிட்டு போடுவான், கத்தணும், எங்கடா எங்கடான்னு கத்தணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கான் சம்பளம் வாங்க டிரைவர். இவன் சொல்றான், நான் மறு உத்தரவு பெரிய யாவதேதா நிரீட்சம் யோத்துக்காவான் அவஸ்திரம் ரசம் ஸ்தாபி அச்சுத. அது பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். மே அச்சுதான்னு கூட்டான் இல்லையா? என் கண்ணனே கூட்டான். அந்த மே இப்படி கூட போடலாம், ரசம் மே ஸ்தாபி அச்சுத, என்னுடைய தேர் நிறுத்துன்னு சொன்னான். இப்ப என்னுடைய சொன்னா பெருமாள் சம்பந்தம் இல்ல போகும். அவன் அர்ஜுன் அப்படி போட்டானோ இல்லையோ, வியாக்கியானக்காரா எழுதுற இல்லையா, சேனையோர் மத்தியே ரசம் மே ஸ்தாபயாச்சுதா ஸ்லோகம் ஒட்டும். இந்த ரசம் மேனா என்னுடைய தேர், அத்தோட தான் அர்த்தம் கிடைக்கும். ரசம் மே ஸ்தாபயாச்சுதா, ரசம் மே ஸ்தாபயாச்சுதா, ரசம் ஸ்தாபியமேச்சுதா அப்படி சொன்னா மே ரசத்துல ஒட்டும், மே அச்சுதா. எனக்கு உத்தரவு போட்டா கூட மே அச்சுதா சொன்னா அதுல பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ரசம் ஸ்தாபியமே அச்சுதா, இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். அந்த மாதிரியா சொல்றான். சபதி பீஷ்மாச்சார சாகிற பீஷ்மஸ்தவத்துல சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரையோஹோ ரசயோஹோ பலம் நிஜபதையோஹோ பலயோஹோ ரசம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷண கிருதவதி பார்த்த சகேர்மாஸ்து. இது சோழியன் சிண்டு சும்மாடாதுன்னு சொல்லுவார். இது அர்ஜுன் வார்த்தைக்கு விட்டு அர்ஜுன் வார்த்தை இவனுக்கே காரியம் இருக்கு. இவன் முன்னாடி உட்காந்துல இவனுக்கு கண்ணில் வெண்ணையும் உண்டு சுண்ணாம்பு உண்டு. பக்தால பார்த்து வெண்ணையா இருக்கும், சத்துருவை பார்த்து எவன் உட்காந்துருக்கான் அந்த கண்ணுல. அந்த கண்ணால பார்க்கிற போதே பரசைனிகாயு அக்ஷணா ஹிருதவதி. இந்த சில பாம்புகள் இருக்கு, அது கண்ணு விஷம். அந்த கண் விஷத்தோட பாம்பு பார்த்தா கண் கொண்டாடும். பாம்பு கடி கூட வேண்டாம், திருஷ்டி விஷம். அந்த சர்ப்பம் திருஷ்டி விஷமான கடிச்சாதான் நோவு இல்லை. இந்த கண்ணால பார்த்தாலே போறோம், கண் குத்தி கண்கள் கொண்டாடும். அந்த மாதிரி திருஷ்டி விஷம் உண்டு. பெருமாளுக்கு சத்துரு பக்கத்துல திருஷ்டி உண்டு. அது பரசைனிகாயு அக்ஷணா ஹிருதவதி. நல்ல காரி சீசா அது பக்தன் பண்ணான்னு சொல்லுவான். தலையை நன்னா இருந்ததுன்னா மாமியார் தாம் பண்ணு சொல்லுவான். உப்பு புளி அதிகா போதுன்னா மாட்டு பொண்ணு பண்ணு சொல்லுவான் இல்லையா? இப்படி மாத்தினாலும் மாத்தலாம். தலையை நன்னா இருந்தா தாம் பண்ணு சொல்லுவா, மாட்டு பொண்ணு. கெட்டு போச்சுன்னா அது கழுவிக்கு வயசா எடுத்து அவள் போட்டான்னு சொல்லுவான். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா, நல்லது பண்ணா பக்தன் பண்ணான்னு சொல்லுவான், கெட்டது பண்ணா தாம் பண்ணு சொல்லுவான் இல்லையா? அந்த மாதிரியா அர்ஜுன் போய் அவளை வசம் பண்ணல. கடைசியில் பாண்டவ துரியோதனன் அர்ஜுன் வசம் பண்ண பேர் அவனுக்கு மாலை போட்டு அவர் அத்தனை சைன்யத்துக்கு அத்தனை துரியோதன அத்தனை பேர் அந்த ஆயுஷ் எல்லாம் கண்ணால் அபரிச்சுதான் இருக்கணும். அதெல்லாம் மைவ நிமித்த மாத்திரம் பவ சவ்விச்சாச்சு மைவ நிகதா பூர்வம். ஏற்கனவே நான் கொண்டுட்டேன். எங்க கொண்டேன்னா யாவதேதா நிரீட்சா அர்ஜுன் அத்தனை பேர் பார்க்கறதுல கண்ணானே எம்பருவான். பரசைனிகாயு துரியோதன செய்தது அத்தனை ஆயுஷ்யம் அக்ஷணா ஹிருதவதி, கண்ணாலேயே அபரிச்சிடான். அப்புறம் தான் அர்ஜுன் பாடம் நிமித்தம் தான் அப்படி சொல்ற. அப்படி சபதி சகிவஜோ நிசம்யே. அப்படி புருஷனுடைய வார்த்தையை கேட்கிறவன், ஆண்களுடைய வார்த்தையை கேட்கணும். 5 லட்சம் பெண்கள் ஒவ்வொரு பெண்ணையும் போய் தனியாக ஆத்து பார்த்தா எத்தனை வருஷம் ஆகும்? அத்தனை பெண்கள் வந்திருக்காருன்னா எப்படி அப்படி வந்து சேர்ந்தா அதுக்காக என்ன பண்ண உடனே அவள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். பெருமாள் நடக்க முடியாது பண்ணிட்டா அது பக்தாளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜெய விஜயாலாம் காவல் காத்துருக்கா, சனகாதிலாம் பெருமாள் செய்ய போனா அவ தடுத்துட்டா, கோபம் வந்து செபிச்சுட்டா இல்லையா? உடனே ரிஷியோட கோபத்தை யாரும் தாங்க முடியாது இல்லையா? வேலைக்காரன் பண்ணிட்டுலாம் எஜமான் தான் வரும். உடனே அவள் சாந்தப்படுத்ததா பெருமாள் என்ன பண்ண ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். ஏவம் ததேவ பகவான் அரவிந்தநாப ஸ்வானாம் விபுத்திய சததிக்ரமம். மகான்கிட்ட பண்ண அபச்சாரத்தை தன் வேலைக்காரன் ஸ்வானா தன்னுடைய வேலைக்காரர் தன்னை சேர்ந்த ஜெய விஜயா அந்த வேலைக்காரர் சத் அதிக்ரமம் அவ தப்பு பண்ண மகான்கிட்ட அபச்சாரம் போட்டார். அதை விபுத்திய தெரிஞ்சுனான். சரி நம்மகிட்ட தான் தப்பு இருக்கு, நாம் என்ன பண்றது? அந்த ரிஷியில போய் சாந்தப்படுத்தணும். அங்கே போய் ப்ளீஸ் நீ கோச்சிக்காத, நீர் யார் யார் சொல்றதுன்னு அவன் கோச்சிக்கலாம். அதுக்காக அவள் சாந்தப்படுத்த என்ன பண்ணணும்னு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். தஸ்மின் யயோ பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய சரணோ சலயன் ஸ்ரீஹி. பக்கத்துல மிஸ்ஸஸ் லட்சுமி ஆட்சி போறான். நடந்தே போலாம். எதுக்கான்னு கேட்டா அவன் நடந்து வந்தா எங்களுக்காக இப்படி நடந்து வரணும் ரிஷினா அப்படியே உருகி போடுவாளாம். பெருமாள் திருடியை நாங்களாம் மனசுல வந்து ஆட்டத்தை எத்பவான் அன்னிகானனம் என்று சொல்லி குளிசை கட்டினே பிரேதீமிஹி சனிஹின்னு மார்புல வச்சிருந்தா அந்த காட்டின் நிற்கால் திருவடி வாடி போடுவது பீதா சனிஹி. பயந்து ஒரு திருவடி நான் இங்க மனசுல வச்சிருந்தேன். அதை போய் தேனாட்டமையும் அட்டசி எத்பவான் அதை கொண்டு காட்டலாம் நடக்கிறேன்னு சொல்றாப்புல பெருமாள் நடந்து வந்தா அந்த நடக்க வச்சு விட்டுவேன்னு ரிஷியெல்லாம் மருந்தி இந்த சாபத்தை வாபஸ் வாங்கிக்கால் நடந்து வந்தோம். பரமஹம்ச மகாமுனியனாம் அன்வேஷணியே சொன்ன மகர்ஷியெல்லாம் ஹிருதயத்துல வைத்தா திருவடி தேடிட்டு இருக்கார். அந்த திருவடியை நடத்தி கொண்டு வந்தார். அவள்லாம் மனம் கரிஞ்சு தங்களுடைய கோபத்தை மாத்திப்பார். ஆனால் ஜனங்களோட பக்தாளுடைய கோபத்தை மாத்திர தான் 2 அடி நடந்து வந்துட்டா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லையா? ஆத்துக்கார் அங்கேருந்து வரிசையே நடந்து வர கையில் 2 பை வாங்கிட்டு 2 பையை வாங்கிட்டு அவருக்கு பரமசத்தோட கூடும்.
அவ்வளவு தூரம் கொண்டு வந்து இங்கதான் கொண்டு வரட்டுன்னு உட்காந்துட்டாங்க சில இடத்துல. ஏண்டி நான் இவ்வளவு தூரம் கட்டுப்பட்டேன், பேத்து கொண்டுறேன், சத்த தலை சொரிஞ்சுக்கணும் கூட 2 கையில் பை இருக்கு, சத்த பார்த்துட்டே இந்த கறியை வந்து வாங்கி கூடாது. லட்சுமியே பண்ண மாட்டேன். அப்படி சில பேர் ஐயோ பாவம் கட்டுவாரு, கார் ஸ்கூட்டர்லாம் இல்லாதவா நடுத்தர குடும்பத்துருவா போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வருவா இல்லையா. அந்த மாதிரி அவன் சொல்லுவான், நீ எதுக்குதான் தலை நான் புருஷனா இருக்க, நீ எதுக்கு அடிமா வந்த அப்படின்னு நான் கையில் கொடுக்க மாட்டான். அவள் வந்ததுதான் மிச்சம், அவள் கொடுக்க மாட்டான். அப்படி பரஸ்பரம் இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் அப்ப சொல்ற நடந்த கால்கள் நொந்தவோ இல்லையா, அது ஆழ்வாரும் பார்த்து நடந்த கால்கள் நொந்தவோ காவிரி கரை குழந்தையும் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழி கேசினார். அந்த நடந்த காலத்து மங்களாசாசனம் பண்றாங்க. ஆந்திரியும் உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றி. ஆச்சரியமான ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். இது முழுக்க பார்த்து அர்த்தம் சொல்லி தான் போனதில்லை. அப்போ விட்டு வாமனாவதாரம், அப்புறம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். ஆந்திரியும் உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றி. இந்த 5-6 அடி நடந்து வந்துட்டோம் இல்லையா, அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி பல அடி பெருமாள் நடக்க முடியாம போட்டான். அந்த மாதிரியாக நாங்களும் பெருமாள் நடக்க முடியாம பண்ணிட்டோம் பாத்தியா. ஆனா இந்த காலத்துல பெருமாள் நடந்து மகாபலி எங்கே வாடுத்தாலும் நடந்து சென்று பதறி அது வரைக்கும் நடந்து போனாரே, அது நடக்க முடியாது பண்ணது யாரு? தேவதைகள் சொப்பிரயோஜனத்துல. ஆனா பெருமாள் நமக்காக இவ்வளவு நடந்து வந்தாரே, ஒத்த கூட ஒரு பொட்டு தண்ணி கண்ணில் வரல. அவரை நான் கேட்டவன் செய்த அவர் தலை குழந்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர் தானே அப்படின்னு போட்டான். ஏன் கஷ்டப்பட்டு அப்பா பசி பட்டினி இருந்து பணம் அனுப்பிச்சா, ஏண்டா கஷ்டப்பட்டு அப்பா அவ்வளவு பணம் இருப்பேன்னா லோகத்துல எல்லாரும் தான் செய்யறா, என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சில பசங்க சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி அந்த பேர் விஷயம். ஆனா ஆண்டாள் அப்படி இல்லை. அந்த அன்னைக்கு யாரும் திருடிக்கு மங்களாசாசனம் பண்ணல. அந்த குறைதல் இன்னைக்கு மங்களாசாசனம். அன்று அன்று என்ன ஆச்சரியம் தெரியுமா, நானும் எங்க அப்பாவும் இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி ஜீயன் படமோ அந்த வேத பவனமோ இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறது இடம் இல்லாத அன்னைக்கு ஒரு பெரியவர் வந்து உபன்யாசம் பண்ணுறது இடம் கடைசி இடமே இல்லைன்னு திரும்பி பண்ண கூட. அப்புறம் 30-40 வருஷம் கழிச்சு வருது. அப்புறம் நல்ல இங்க சுவாமி அன்னைக்கு எழுத்த பெங்களூருக்கு இன்னைக்கு வரக்கூடாதா என்ன அர்த்தம்? அன்னைக்கு உபன்யாச ஹால்லாம் ஒண்ணு இல்லாமல் இருந்துச்சு எழுத்து, இன்னைக்கு வந்தா மாசக்கணக்கா உபன்யாசம் பண்ணலாமே. அன்று பெரியாழ்வாரும் நானும் இருந்தா அன்னைக்கு மங்களாசாசனம் பண்ணிருப்போம். அன்னைக்கு மங்களாசாசனம் பண்ணாமல் இருந்துச்சு. அன்னைக்கும் ஒரு பதத்துக்கும் இயற்கையில் அர்த்தம். அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி. அன்று யார் நோன்பு நோக்கத்தான் இச்செயல் செய்தது. அன்று அதாவது மங்களாசாசனம் பண்றதுக்கு நாங்களாம் இல்லாம இவ்வுலகம் அன்று இவ்வுலகம் தேவர்களும் கால் வைக்க கூசும் இவ்வுலகம் இல்லையா. முன்னோர்கள் கால் அவ கால் வைக்கவே மாட்டாங்க. அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி. அன்று நாங்கள் இல்லாத அன்னைக்கு இவ்வுலகம் கடினமான உலகம் இல்லையா. இந்த உலகம் இருக்கே கல்லும் மண்ணும் பிராப்தா விமத்து கிருஷ்ணம் கிளாவசும் மாலத்தை மிருதுபதம் என்றால் அப்படி ரொம்ப கடினமான பூமி. இந்த பூமியில வச்சு திருவடி அடைஞ்சப்ப இந்த திருவடி எப்படி பிடிக்கிறான், மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன. அப்படி பிராட்டிமா தொட்டா கூட சிவந்து போகும். அப்படிப்பட்ட சிவந்த திருவடி கொண்டு அழந்தாயப்ப அந்த அடி போற்றி பிராட்டிமா பிடிக்கையும் ஆசைப்படும். புஷ்பா சுகுமாரன் சொல்லுவேன். கம்பன் ரொம்ப அழகா சொல்றான். இந்த வாமனாவதாரம் பண்ணா நடந்து நர்மதா நதிக்கு நடந்து போய் மகாபலி கிட்ட இருந்து யாச்சகம் வாங்கி இந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டான். அப்பாடின்னு போய் மறுபடியும் அப்பாடான்னு போய் க்ஷேரத்தை உள்ள படுத்தினான். எங்கேயிருந்து வந்தோம் அங்கதானே போகணும். அங்க போனா ஆத்துக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டாருன்னு பிராட்டி திருடி பிடிச்சாலாம். சிச்சோ உன் கைப்பட்டது கால் சிவந்து போச்சுதான் இல்லையா. இங்கெல்லாம் நடந்து போன இதுதான் கால் சிவத்துல. உரியது இந்திரருக்கு இது என்று உலகம் இந்து போய் வாங்கினானே, அது அவன் சொத்த டிஸ்கவுண்டே கிடைக்கல. ஏன் அதை வாங்கி அப்படியே அவங்ககிட்ட கொடுத்தான். உரியது இந்திரருக்கு இது என்று உலகம் இந்து போய் விரிதனை பார்க்கடல் பள்ளி மேயினான். கரியவன் உலகலாம் கலந்த தாளினை திருமகள் கரம் தொட சிவந்து காட்டிற்று. அப்ப உலகத்தை அழகிச்ச அது சிவக்கல, பிராட்டி தோன்றே சிவந்து போச்சு. அப்படிப்பட்ட திருடி. அந்த திருடி கூட காடு மூடி பூவான திருடி. பூவை இட்டு பூவை அளந்தான். பூ போன்ற திருடி கொண்டு பூ பூ ஒரு மந்திரிக்கு தலையை மாலை போட்ட அந்த பூ 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 பாரம் தாங்க முடியலன்னா அவன் தான் நீங்க பூபாரம் தாங்க தான் வந்திருக்கோம். பூபாரம் தாங்கலன்னா அது கொஞ்சம் லூசாச்சுன்னா பூமியுடைய பாரத்தை தாங்க தான் வந்திருக்கோம். அதுல பூபாரம் தாங்கவங்களுக்கு பூபாரம் பரிசான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி பூவார சொல்லி கூட பூவையாடினார். அடி போற்றி. அக்காலத்தில் சில இளவோடைய போனார். யாரு? மகாபலிக்கு ராஜ்யம். சிலர் அப்பன் அறிந்தலன் என்று ஆணையிட துணை, சிலர் பிரயோஜனம் கொண்டவன் தேவதை. அப்போது பரிந்து காப்பிட்டார் இல்லை என்கிற இழவு தீர்கிறார்கள். ஏன் அதனால யாருக்குமே மங்களாசாசனம் இல்லை. அந்த கதை இன்னைக்கு நினைச்சு அன்னைக்கு நடந்த கதைக்கு கதே ஜலே சேர்த்து வந்தும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் காரியம் இல்லை. என்னைக்கோ நடந்து போகணும். அது இன்னைக்கு மங்களாசாசனம். ஆறு ஜலம் போனாட்டு அணை கட்டணும் உண்டோ? கதே ஜலே சேர்த்து ஜலம் வரைச்சு அணை கட்டினா உண்டு.
கத்தே ஜலேசன் நடந்து போன காலத்துக்கு ஆடல் அப்பாவும் பொண்ணுக்கும் 2 பேரும் சொல்லி விட்டேன், வேற எந்த ஆள் வரல. அதனால அன்னைக்கு யாருமே மங்களாசாசனம் பண்ணல. அதை அளந்தாய் அடி போட்டு. இங்க வியாக்கியானங்கள் ரொம்ப அற்புதமான. நான் சொல்றேன், ஆழ்வாழ்ல முதலாளா இருப்போம் தெய்வா இல்லையா, அவா மங்களாசாசனம் பண்றாங்க. வாய் மொழிந்து வாமனாய் மாவலிபால் மூவடி மண்ணி அளந்து கொண்ட நெடுமாலே. ஏன் பேயாளர் எழுதி பாசிக்கிறேன்னு அவரும் பிரயோஜனாந்தர பரரோபாசிதான். அவரும் திருவிக்கிரமாவதாரத்தை பத்தி வாமனாவதாரத்தை சொல்றீங்க தவிர அப்படி ஆச்சரியம் வாமனாவதாரம் பண்ணியே நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கண்டிப்பா தனது சொந்த புறையில சொப்புறையில உண்டு. வாய் மொழிந்து வாமனாய் மாவலிபால் மூவடி மண்ணி அளந்து கொண்ட நெடுமாலை தாவியனின் எஞ்சா இணையடிக்கே 7 பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்க அருள். வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமா வளர்ந்து அந்த மகாபலி கிட்ட இருந்து பூமியெல்லாம் அளந்து உலகத்தை வாங்கிட்டானே, அப்படிப்பட்ட வாமனா நீ க்ஷேமமா இருக்குன்னு சொல்ல. உன்னுடைய அப்படிப்பட்ட உசந்த திருவடிக்கீழே எனக்கு எவ பயம் இல்லாத சம்சார பயம் இல்லாத உன் திருவடிக்கீழே வச்சு என்ன காப்பாத்து இல்லையா. பெண்களுக்காக பாடுபடுறேன், ஒரு பெண்ணுக்காக கஷ்டப்படுறேன், இதுக்காக இப்படிலாம் கஷ்டம் பண்ணுவான் அப்படின்னு அப்படிப்பட்ட நீங்க வரைச்சு இன்னொரு நெக்ஸஸ் வாங்கிட்டு கூடாது. ஒரு லட்சம் வந்ததுதான் வந்துங்களே, இவ்வளவு மூட்டையை தூக்கி ஒரு காஃபி கொண்டு 4 கிலோ வாங்கிட்டு கூடாதா அப்படின்னா அவர் சொல்லிச்சு பாச்சோ. ஐயோ முகம் வெறுக்க தலையெல்லாம் பறந்து பேசுற இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரங்களே, ஐயோ பாவம் நான் படுற கஷ்டத்தை ஆத்துக்கார் ரொம்ப பறிஞ்சு பேசணும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு 4 கிலோ காஃபி கொண்டு வாங்கிட்டு கூடாது. அதுதான் அவங்களுக்கு பெருசா பிடிச்சோம். அவன் வைத்தியர் காஃபி கொண்டு பிடிக்காம கையால் தர மாட்டான். கடைசியில் இவ்வளவு தூரம் வர்ணிச்சு தானே காஃபி கொண்ட வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரிதான் பேயாழ்வார். வாமன பேயாழ்வார பழிச்சு இல்ல, ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கிற தன்மைகள். ஏன் ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் நடுவாசி உண்டு சொன்னார்கள். இடையடிக்கே எஞ்சா இடையடிக்க 7 பிறப்பும் ஆளாகி அஞ்சாவது இருக்காரு. சம்சார பந்தம் எல்லாம் எனக்கு பயம் இல்லாமல் பண்ணிவிட்டார். கடைசி சுவாசத்தை தான் இருக்க முடியுது. இவன் என்ன பண்ணார், எனக்கு பயம் கொடுத்தா நீ க்ஷேமா இருந்தா போதும். அந்த மாதிரி திசை வாழியட ஆழியட செங்கும் வில்லுமட திசை வாழியட அதெல்லாம் யார் சொன்னார்? அதெல்லாம் எல்லாம் நம்ம அவரும் பிரயோஜனத்தை பண்ணலாம். அப்புறம் அடுத்தாப்பு என்ன பண்ண, வாமனாவதார காலத்துல திருவிக்கிரமாவதாரத்துல 3 அடி மண் கட்டுறது இல்லையா, இதுக்கு வயிற்று செல்பட்டு கால் கொடுத்து மங்களாசாரங்களே பண்ணான். திடீர்னு அத்தை விட்டு ராமாவதாரத்தை கூட்டான். காரணம் தான் கேட்டா, ஐயோ வாமனு கஷ்டப்படுற, வாமனுக்கால கஷ்டப்படுற ராமன், அவனுக்கு தான் மங்களாசாரம். வாமனுக்கு என்ன கஷ்டம்? அங்க யாச்சிக்கு போற அவரை பார்த்து கொண்டாடி மகாபலி சக்கரவர்த்தி முதற்கொண்டு அவருக்கு ஆசனம் கொடுத்து உபச்சரிச்சான் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு அவதாரம். அந்த அவதாரத்துல அவனுக்கு தஸ்மா ஆசனம் மகாபலி சக்கரவர்த்திலாம் ரொம்ப அற்புதமாக அவனுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அவனுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவனுக்கு வேண்டிலாம் கொடுத்தார். அதுல அந்த அவதாரத்துல யஜமான பிரமுதித தர்சனீயம் மனோரமம் ரூபானுரூபாவயம் தஸ்மா ஆசனமாகறது ஸ்வாகதே நாபிநந்தியாத பாதோ பகவதோ பலிஹி அவனிஜ்ய அர்ச்சயாமாச முக்தசங்க மனோரசா. அந்த மகாபலி சக்கரவர்த்தி வாமனை பார்த்தோன்னே குள்ளமா இருந்தா கூட ரூபானுரூப அவயம் கை கால் எல்லாத்துக்கும் அழக சேவிச்சான். அவன் ஆசனம் தொடுத்து உட்காந்துச்சான். அவன் திருவடி அலம்பினான், நல்லா புரோகிச்சினான், விந்தியாவளிக்கும் புரோகிச்சான். என்ன கஷ்டம் இந்த மாதிரி உபச்சாரம் பண்றீங்களே. அவன் போன எப்படி பண்றான், அனுகூல ஈஸ்வரன் விப்ரம் கொடுத்தான். எத்தே அனுகூலேஸ்வரன் விப்ரம் கொடுத்தார். பகவத் அந்த மகாபலிசம் பகவத் பக்தி இருக்கு, பாகவத் பக்தி இருக்கு, ஆச்சாரிய பக்தி இருக்கு. அந்த பெருமாள் வந்த உடனே அவன் திருவடி பிடிச்சு ஆரம்பி புரோக்ஷம் பண்ணானே, இதுக்கான என்ன உபச்சாரம் பண்ண முடியும்? அதனால வாமனாவதாரத்துல ஒரு கஷ்டம் இல்லை. என்ன பண்றது அப்படின்னா ராமாவதாரத்துலாம் கஷ்டம். ஏன்னா அவன் எங்க தெரியுமா போனான், இவன் போறது மகா பிரஹ்லாதுடைய பேரன் பரம பக்தன், அந்த இடத்துக்கு போனான். ராமன் எங்க தெரியுமா, சென்று அங்கு தென்னிலை. இவன் ஏடா இங்க வந்தான், பிடுறா வெட்டுறா குத்துறா அப்படின்னு சொல்ற ஜனங்கள் ஒத்த நாள் அஞ்சு சமர்ப்பிக்கிறேன் பாத்தியம். வாமனுக்கு பிச்சை எடுத்தான் ஒரு பேர கண்டார் இறங்க கழிய குரல்வாய் வந்தாரான் வேள்வியில் மண்ணிருந்தான் காணேடி. இந்த ஒரு பரியாசம் தான் ஏற்பட்டது தவிர இவனுக்கு என்ன அகோரம் ஏற்பட்டது? அவனிஜி அச்சயா மாசம் முக்தசங்க மனோரசா. அவன் திரு தற்பாத சௌச்சம் ஜன கல்மடாபம் மூர்த்தின் யதாத்து சுமங்கலம் என்றா சொல்லி அந்த பரமசிவனுக்கு பரமசிவத்தை கொடுக்க முடியாது. அவனை மங்களகரமாக ஆக்கினான் திரு ஸ்ரீபாத தீர்த்தத்தை. இவன் தள்ள புரோக்ஷிச்சான். இவ்வளவு உபச்சாரம் ராமனுக்கு யாரும் உபச்சாரம்? அந்த பெருமாள் அந்த திருவடி கொண்டு இங்க மல்லேஸ்வரத்துக்கு வந்தா எவ்வளவு உபச்சாரம் பண்றோம். சென்று அங்கு லங்கை இவனுக்கு பாஷையே தெரியல. சென்றங்கு தென்னிலங்கை செத்தா திரள் போற்றி. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் கவனிக்கும். இன்னும் அங்க 2 அடி 3 அடி நடந்து விட்டான். திருவடி ரொம்ப நொந்து போச்சுன்னு மங்களாசாரம் ஒண்ணு அடக்கவே இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்.
பெருமாள் தன் திருவடினால உலகத்தான் அளந்தார் அப்படின்னு சொல்லி வெறும் அளப்பு, அளக்கவே இல்லை. இந்த 2 அடி கூட 3 அடி கேட்டான், கடைசியில் 2 அடி தான் அளந்தான்னு சொல்ற இல்லையா, அந்த 2 அடி கூட அளக்கல. அளக்குறதுன்னு என்ன நீங்க சொல்லுங்க? அடி மாறியிடிலே அளக்கிறாரு. ஒரு கால் உடத்துக்கணும், இன்னொரு கால் தூக்கணும், அப்புறம் அந்த கால் அங்க இருக்கும், இன்னொரு கால் இன்னொரு இருக்கும். அடியை மாத்தி மாத்தி வச்சாதானே அடிக்கணும். இருந்த இடத்திலே இருந்து அளந்தான் என்று சொல்லலாகாதிரே இல்லையா? அது என்னாச்சு, இந்த அப்பளம் பழக்கம் உண்டா தெரியும். ஒரு சின்ன பட்டில் இருக்கும் இல்லையா, அதை வச்சா அப்படியே அந்த அப்பளா மனை இருக்கும் இல்லையா, அப்பளம் ரவுண்டா, அது பெருசா ஆயிடும். அதுவா போயிருந்தாங்களா, அந்த குழையால் வச்சு அந்த நெசிக்கினால்னா அது மெல்லிசா விட பெருசா அந்த ரவுண்டா இருக்கும் அப்பளாத்து மனை, அந்த மாதிரி ரவுண்டா ஆயிடும். அந்த அப்பளாத்து உண்டையா நடந்தா போய் அப்படியாச்சு அது பரபரன்னு அவ்வளவு பிரிச்சு விஷாலும் வளர்ந்து இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ண உண்மையா நீங்க கவனிக்கலாம். உண்மைதியில் பொருள் உருகாதுன்ற, அதாவது திருவிக்கிரம் வளர்ந்தானே, இந்த காலை மாத்தி மாத்தி நீ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப சொன்னா உண்மை புரியும். இவ திருவடி கீழே வச்சுனா அந்த சின்ன சின்ன அப்பளாத்து உண்டை பெருசா ரவுண்டா ஆனாப்ல அந்த சின்ன திருவடி நினைச்சு பரபரன்னு அப்படியே இருந்த இடத்துலயே பரவித்தே தவிர அது அசையவே இருந்தது. அதே மாதிரி ஒரு திருடிய மேல இந்த பாராசூட் வீதியிலாப்ல அந்த திருடி அப்படியே விரிச்சு எத்த கொண்டாடுங்க புரிஞ்ச. ஒரு திருவடி அப்படியே இருந்ததுலே பரவித்து, இன்னொரு திருவடி இந்த பாராசூட் கிழக்கு விரிவு அந்த மாதிரி அது விரிஞ்சது. எத்த கொண்டாடு ஒரு திருவடி கேக்கு. இதை யார் சொன்ன நம்மாழ்வாரே சாய்க்கிறார். கடல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று, கடல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று. ஒரு திருவடி பூமியை பூக்கு பரவி, கடல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று, ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விஷயமும் நிறைந்தது. அது அப்படியே கொடை விரிஞ்சாப்பு விரிச்சு அது போய் நிறைந்து நீண்ட அண்டத்து உழலல் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை எல்லா அழலற தாமரை கண்ணன் என்னோ இங்கு அழைக்கின்றதே. அவன் என்ன அழுதுட்டாங்க? அதனால ஸ்ரீனி பதாபிஷேக்கிரமே விஷ்ணு கோபாலாபியா இப்படிலாம் சொல்றது மொத்தம் அழப்பு கூட வச்சு பம்பளப்பு. அது பெரியவாச்சாரம் வியாக்கியான இது விஷயம் புரியுதோ இல்லையா? அதுல வாமனாவதாரத்துல என்ன கட்டம்? ஒரு அடி கூட அழகு வேணும். அழக்கைக்கு ஒரு அவகாசம் காண்கிறோம். நின்ற நிலையிலே நின்றாரே அளந்தார் என்ன ஒண்ணாதிரே. நின்றுனே இருக்கான், அவன் அளந்தான்னு சொல்ல முடியாது. அடி மாறி இடிலே அளந்ததாவது இங்கு அளந்தானாக ஒன்றும் காண்கிறோம் இதே. அப்படி அதான் அங்க ஒன்றும் வயிற்று பண்ண காரியம் ஒன்றும் லோக ரீதியில் பண்ணுவோம். அது அங்க ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஆனா ராமாவதாரத்துல கஷ்டம். சேர்ந்த அக்ரத புறையும் ராமன் மாடி மாற்றி மாற்றி வச்சு நடந்தாலும் இல்லையா? அதனால இதை விட்டுட்டு அங்க போய் மங்களாசாசனம் பண்றான். ஒருத்தர் பேர் ஐயோ பாவன்னு சொல்லுவார். அவருக்கு என்ன கேடு ஐயோ பாவன்னு சொல்றது? அவனு சொன்னா நியாயம் அப்படின்னு அவனை விட்டு போறாப்புல. இவனுக்கு என்ன கேடு? யாருக்கு? வாமனுக்கு. அது ராமாவதாரம் தான். சென்று அங்கு சென்றங்கு தென்னிலங்கை செற்றாரை தெருள் போற்றி. இங்க அளக்கிறதுக்கு சாதனமா திருவடிக்கு மங்களாசாசனம். நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலம் தியாபுரம். நாட்டில் பிறந்து படாதரப்பட்டு மனுஷர்கால் நாட்டி நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டி நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டி அழுத்து உய்ய செய்து நடந்தவை கேட்டுமே. இந்த ராமாவதாரத்துல பட்ட கட்டத்தை கேட்டா நாரணனுக்கு ஆளாகும். அந்த ராமனை விட்டு எங்கேயா போகலாம், அந்த பெருமாள் விட்டு எங்கேயும் போக. அவன் என்ன தெரியுமா? சற்றாது சென்றங்கு தென்னிலங்கை. அந்த ராமாவதாரம் எப்படிப்பட்டனா, நீ ரொம்ப பெரிய மனுஷனான்னு சொன்னா கூட நான் பெரிய மனுஷன்ல தாழ்ந்த மனுஷன் நினைக்கிறேன். பிரம்மாதிகள்லாம் நீ சாட்சாத் சர்வே பவான் நாராயணோ தேவன், சீதா லட்சுமி நீ நாராயணா. அப்படி இவன் உபயோகம் எல்லாம் தன் நாராயணன் நினைக்கிறான். நாராயணன் எம்பெருமான நாராயணன் ஞாபகப்படுத்தா கூட வேண்டாம். நான் மனுஷனாக ஆத்மானம் மானுஷம் பண்ணினா நான் மனிதனா இருப்பதே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆத்மானம் மானுஷம் பண்ணி மடாதிபதியா இருந்தா கூட சர்வெண்ட் நினைக்கிறோம். நானும் ஒரு சர்வெண்ட் தானே. பெருமாளுக்கு அவ பழுப்பு கொடுத்து பண்ணா நான் கழுப்பு மடாதிபதி மற்ற பேருக்கு என்ன வேணும்? நானும் ஒரு கைகை பண்ணேன். மிருத்யோக மத்தி எத்திரூப உபயோகம்ஸ்தேன் சுப்பிரபாதம் பண்ண அழிவுது. அதில் கைகறி மட்டும் குடும்பத்தோடு இருந்து கைகறி மாட்டா, குடும்பத்தை விட்டு கைகறி மாட்டா. சரி, அந்த மாதிரி நாமளும் அப்படி நினைக்கிறோம். அந்த மாதிரி பிரம்மருத்ரால் நாராயணன் என்றாலும் மறுச்சுக்கு அசையும் விடமாக யாரும். மறுச்சுனா மனிதன் ஆத்மான மானுஷம் அப்படி ஒசிந்தாவது. அப்புறம் இன்னும் பாருங்க, மானவரும் எண்ணோக்கி வைதேகி விந்துணையார் காணவரும் கல்லதற் போய் காணுந்தேன் காணேடி பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல் பாய மெல்லடைக்குள் குருதி சோர விரும்பாத காந்திரும்பி வெயில் உரைப்ப எம் வெம்பசி நோய் கூற ரேஷன் ஆடுறாள் குலசேராள். இந்த குழந்தை காட்டுக்கு போயிட்டானே, பசியே தாளாதே
வெயில் கொளுத்துனா பசியில என்ன பண்றானோ பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்பாய அந்த கூழாங்கல் இருக்குள்ள காலை குத்துவான். அது எப்படின்னா சத்ருக்கள் கையில் இருக்க வேல் நுனி இருக்க பொருந்தார் கைவேல் நுதி போல், நுதினா நுனி. நம்ம நாட்டில் விளையாட்டுக்காக வச்சிருந்தா அது கூர்மையாது, சத்ருக்களுடைய கையில் இருக்க முடியாது வேல் ரொம்ப கூர்மையா இருக்கும் இல்லையா. அதே போல காலில் சத்து குத்து கூடாதுக்கு பறர்கள், அதாவது இந்த பருக்காங்கள் அது இருக்கும். காட்டில் நடந்தானே சென்று அங்கு இப்படி காட்டில் நடந்து போனானே, அப்படிப்பட்ட அந்த குர்பத்தே தியக்தராஜ்ய ஸ்ரீமத் பாகவத்துல ராமாயணம். குர்பத்தே தியக்தராஜ்ய व्यचरित अनुवरम पद्मपद्भ्याम प्रयाया எப்படி பாதஸ்பர்ஷாக்ஷமாभ्याम மிருஜித பசுருஜா யோ ஹரிந்திரா ருஜாभ्याम गुर्बर्थेत्यत्राज्यः व्यचरित अनुवरम पद्मपद्भ्याम प्रियायाः पाणिस्पर्शाक्षमाभ्याम प्रियायाः மகாலட்சுமி கை தொட்டா கூட சிவந்து போடும், அது கூட பொறுக்காது. அப்படிப்பட்ட திருவடி கொண்டு காடு காடா போனையாப்பா அப்படின்னு சுகபிரம்ம ஸ்ரீமத் பாகவத்துல வர்ணிக்கிறார். அந்த மாதிரியா சந்திரங்கு தென்னிலங்கை சத்ராய் திரள் போற்றி அந்த பராக்கிரமத்தான் மங்களாச்சாரம் கையால் தான் பாலப்பிரயோகம் பண்ணார். சந்திரங்க தென்னிலங்காய் சத்ராய் கடமையை போற்றி சொல்லாமனு சொல்ல. சத்ரா கை எல்லாருக்கும் தான் இருக்கு, எல்லாரும் ஜெயிக்கிறது. பராக்கிரமம் இல்லைன்னு கை என்ன பண்ணும்? எல்லாருக்கும் வாய் இருக்கு, நான் தோசை கஞ்சி கொடுத்தா 10 தோசை சாப்பிடுவா, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உபயோகப்படுவா. எல்லாருக்கும் தான் கை இருக்கு. அந்த தைரியம் இல்லைன்னா, சத்துவ குணம் இல்லைன்னா காத்தால் விஸ்வரூபத்துக்கு வரா பாருங்க. காத்தால் எங்கெங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரா. அந்த சமயத்துல விஸ்வரூபத்துல முதல்ல வரிசை யாருக்கு போறான்னு சொன்னா 2-3 பேர் வந்து பாடுறா. அந்த பெருமாள் சேவிச்சுட்டு இந்த பாட்டை கேட்டா, நேற்று பாடின பாட்டு தானே, நேற்று பாடினா தானே, நேற்று சேவிச்ச பெருமாள் தோன்றுது. அப்படி ஆச்சரியமா அவள் படுற கட்டா அந்த கஷ்டப்படுறா. அந்த பாடுற போது விஸ்வரூபத்து ஒத்துமே விளையாடுச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த 5 மணி 4:50 மனுஷா வருதுன்னு கஷ்டம். எங்கெங்கேருந்தோ கோபம் வரும். ராத்திரி தூக்கம் இல்லைன்னு மாமி பொங்கல் தூக்கம் நன்னா வருது, ஆனா போது ஒழிஞ்சு பயத்தினால தூக்கம் வரலன்னா அப்புறம் இப்போ தூக்கம் வருது. அது பயத்தினால் தூக்கம் வரல, இப்போ ஒரு பயம். என்ன பயம் தான்? அப்போ பூத்த பிரேத பிசாசியம் பயத்தில் தூக்கம் இல்லை, இப்போ போது ஒழிஞ்சு போறதே விஸ்வரூபத்துல போனது அந்த பயம் ஆச்சு. நாலு மறுநாள் 12ஆம் தேதி 13ஆம் தேதி தூங்கலாம், ஆனா வராது தூக்கம். ஏன்னா என்ன அங்கே போவே தூக்கம் வராது. அந்த மாதிரியா அந்த திரள் போத்து அந்த பராக்கிரமத்தான் மங்களாசம். ஜெய் ஜெய மகாவீரா, ஜெய் ஜெய் மகாவீரான்னு சொன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரியா அவனுக்கு அவ்வளவு பராக்கிரமம். அந்த பராக்கிரமத்தை மங்களாசாரம். சிலையினால் இலங்கை சற்று தேவனே தேவனாமான், சிலையினால் இலங்கை சற்று தேவன். அது சொல்லிச்சு சேவகன் இவனுக்கு தான் சொன்னான். ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கன கோமானை செத்த நம் சேவகனார் மறிவே பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்னார் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றே. ரங்காரங்கான்னு சொல்லக்கூடாதா? அரங்கம் பேரையா சொல்லக்கூடாதா? ஏன் திருக்குறள் சாஹிப் லால்குடி பக்கத்துல அந்த ஊர்ல அரிசி வியாபாரம் பண்ணான். அது 4 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்பான். அந்த லால்குடியில் அரிசி கிடைக்கல, அப்புறம் ஸ்ரீரங்கத்திலே வேணும். அவன் சொல்லிச்சேன், சார் ஸ்ரீரங்கத்து அரிசி சார் 10 ரூபாய் 10 கிலோ, அப்படி அந்த காலத்துல ரூபா 10 கிலோ சார். அது ஸ்ரீரங்க அரிசின்னு சொன்னா எல்லாரும் வாங்கிட்டு போடுறான். இந்த விலையை 1க்கு 4 பங்கா வச்சா கூட நரகம் தான் வரணும் அவனுக்கு. அது ஸ்ரீரங்கத்து அரிசின்னு ஸ்ரீரங்கம் திருவரங்கத்து அரிசி போய் அங்கேருந்தே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வாசி பண்டம் குடிச்சேன். திருவரங்கத்து அரிசி திருவரங்கத்து பெருமாள் பேர் கூட சொல்ல, ஊர் பேர் தான் சொன்னா மோசம் வந்துருச்சு சரணாதி மூலமா. அது அந்த மாதிரியா இப்படி பெருமாள் திருநாமத்தை சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரியா சொல்ற. ஒரு வில்லால் ஓங்கு முன்னி எடுத்து ஒரு சொன்ன வில்லால போய் எங்கேயா சமுத்திரம் அடைக்க முடியுமா? கல்லால தானே அடைக்கணும். அதனால பிரிண்டட் மிஸ்டேக்குன்னு ஒரு கல்லால் ஓங்கு முன்னி எடுத்துன்னு திருத்தினான். அவனுக்கு கல்லால் தான் சேர்த்துலாம் கல்லால் தான் போட்டு கட்டுருக்கான். வில்லையா பூச்சி போட்டு கட்டுருக்கான். அணை கட்டுறதுக்கு கல் உபயோகப்படுதா வில்லு உபயோகப்படுதா? கல் தான் உபயோகப்படுது. அதான் பிரிண்டட் மிஸ்டேக். அதுக்கு வியாக்கியம் ரொம்ப அழகா சொன்ன. ஒரு துஷ்ட பையனை கொண்டு வேதவாத்தியார்கிட்ட விட்டான். அந்த வேதவாத்தியார் நன்னா பாடம் சொல்லி கொடுத்தாரு. அந்த பிள்ளையை பற்றி சொன்னா, என் பையனுக்கு நன்னா பாடம் சொல்லி கொடுத்தா நன்னா காப்பாத்தினேன், உங்க நமஸ்காரம்னா. நான் சொல்லிட்டுல என் கையில் இருக்க கோல் சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த கோலை காட்டினா பையன் ஒழுங்கா படிச்சான். அதனால நான் பாடிச்சா தண்டகா மாணவகா அத்தியாபிச்சு. அதே போல பெருமாள் கல்ல போட்டார்னா சமுத்துல கல்ல முழுகி போச்சு. உடனே என்ன பண்ணார்? பானம் சாப்மானே சோமித்தே சராம்ச ஆசியை விட பானத்தை காட்டினார் இல்லையா? உடனே என்ன பண்ணது? வழி விட்டு. அதனால அந்த கல் போடுறது இடம் கொடுத்தது அது எத்தால அதாவது ஒரு இல்லாது சேத்தும் பத்வா விபுலவச்சலேஹி சாயகேர்வா வயோது அம்சம் சுவாமி சேகர் அல்பி யோகி சுமுகி திவசான் அப்படின்னு சொல்லி யோசையன் யாத்துசானா சுமுகி திவசேஹி யோசையன் யாத்துசானா. நான் சீக்கிரத்துல வந்துடுறேம்மா அம்சத்துக்கு சொல்லி அனுப்பிக்கிறேன். சூடாமணி வந்துடுத்து நான் சீக்கிரத்துல வந்துடுறேன். எப்படி வரப்ப நீ சிந்தை பண்ண வேண்டாம்.
சேதும் பத்வா விபுலம், பெரிய அணை கட்டி வருவேன். எத்தால கட்டுறது? விபுல அச்சலீகி, கல்லால கட்டுவேன். கல்லால கட்டுறதா எப்படி முடியுமா? அது சமுத்திராஜ் தம் மேல கல்லை போட்டு ஒத்து பண்ணாங்க. சாய கேள்வா பயோ, அப்படி ஒத்துக்கல கேள்வி பானம் இருக்கே அப்படின்னு சொன்ன. அதனால இது ரெண்டுத்தையும் சாய்க்கிறது. சேதும் பத்வா விபுலம் அச்சலீகி சாய கேள்வா பயோ கிருத்வா லங்காம் சரஜமிக்கரே கேலத்தாம் வானரால், குரங்கு கையில பூமாலே பண்ணி விடுறேன். குரங்குகள் தானே, இந்த குரங்கையில பூமாலே போய் லங்கையை பண்ணி விடுறேன் அப்படின்னா கண்ணே ஸ்ரீசும் தவற ஜெயிதா லக்ஷ்மணா வந்த உடனே ட்ரங்கால் பண்றேன். டங்காரம், தனுஷ் டங்காரம் லக்ஷ்மண் பண்ணுவாங்க. தானே ஆத்துக்காரி நான் வந்துட்டு பேசுறது லக்ஷ்மணம் இல்லை, தம்பியை விட்டு மச்சனை விட்டு மதுரையே அண்ணா வந்துட்டா நான் சொல்ல முடியா பண்றேன் அப்படி சொல்லி அதில் ஓர்வில்லாம தெருவிலே அரக்க கோமானி சத்திரன் அந்த வீரன் தான் பிரதானம். அதனால சந்திரங்கு தென்னிலங்கி உகவாதார் இருக்குமிடம் சென்று அப்படிலாம் கஷ்டப்பட்டானே. அவன் திரள் போற்றி இந்த ராவணனை சட்டு கொல்லாதபடிக்கு அவன் மூலபலத்தை கொண்டு அவன் புத்தனை கொண்டு தனியா ஆளா வச்சு மானத்து போட்டு அடிச்சு இன்று போய் நாளைக்கு வாங்க சான்ஸ் கொடுத்து அனுப்பிச்சா மருந்து. அதுதான் அந்த படம். சந்திரங்க தென்னிலங்கே சிற்றாய் சற்றாய் திரள் போற்றி பொன்ற சாடமுதித்தாய் புகழ் போற்றி. கடைசியில் என்னாச்சு, அத்தையும் விட்ட கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்த. என்ன இந்த சில பேர் டிரைவ் பண்ணுறானே, இந்த எல்னு போட்டு ஓட்டுன்னு வந்தான்னு நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்குல்ல, அவன் டிரைவிங் தெரியாதவன் அப்படின்னு நான் ஒதுக்கலாம். இந்த கத்துக்குட்டியான எல் போட்டு போடாத ஓட்டுன்னு வந்தானோ அதான் டேஞ்சர் இல்ல. இந்த ராமாவதாரத்தில் என்ன வர, இவன் சத்ருன்னு நல்ல பேர் எழுதி விட்டுருக்கு, அவன் வரிசையை நாம் கேர்ஃபுல்லா இருக்கு. கிருஷ்ணாவதார காலத்தில் இந்த எல் போட்டு போடாத ஓட்டுன்னு தான் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நினைச்சு போய் முட்டிக்குவோம். கிருஷ்ணாவதாரத்தில் யார் சத்ரு யார் மித்திரனே தெரிஞ்சுக்க முடியாது. பார்த்தா மகாலட்சுமியாட்டு வந்தா பால் குடின்னு கொள்ள வண்டிங்க தினப்படி வண்டி அதுங்க ஏழை கட்டுறது, அது பார்த்தா மேலாசம் முளைக்கிறதுலாம் பூண்டெல்லாம் அசுர பூண்டாரு. அதுல இங்க யார் சத்ரு யார் மித்திரன்னு தெரிஞ்சு கொள்ள முடியல. அதனால இங்கதான் பயப்படுவது, அங்கேதான் பயப்படுது. ராவண வதத்துக்குன்னே சொல்லி இங்கேருந்து போனார். அகஸ்தியர் பிரம்மாஸ்திரம்லாம் அஸ்திரம் கொடுத்த, அங்கேருந்து அவர் மந்திரங்களாம் உபதேசம் பண்ண விஸ்வாமித்திரன். இவ்வளவு தூரம் ஜாக்கிரதையா அந்த அந்த கிரகங்களுக்கு போர்வா வேண்டிய ஆகாரங்கள் மூச்சு காத்துல எடுத்து போறாங்களே, அந்த யுத்தத்துக்கு வேண்டிய சன்னாகத்தோட போனான், அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் போனான். அதனால அவருக்கு என்ன கேட்டான், குழந்தையுடைய பாதுகாப்புக்காக வண்டி இங்கே விட நடக்கும். குழந்தை தினம் அப்படிதான் விடுவோம். அது பாதுகாப்புக்காக வண்டியே மேல விட ஆரம்பிச்சு. ஒரு பெண் பிள்ளைக்கு குழந்தை இறக்கம் இருக்கணும், அசலா குழந்தையா இருக்கணும். மகாலட்சுமி அந்த குழந்தை பார்த்தா குழந்தை குழந்தையா குழந்தை பெண்ணா இருக்கா. இப்படி ரொம்ப அழகாக கேர் பண்ணாரு. அங்க பாருங்க, இங்கன்னா பொன்ற சாட முதைத்தாய் புகழ் போற்றி. இங்க ராவண சம்மாரம் பண்ணது மகாபலத்தினால, சகடாசுர சம்மாரம் பண்ணது பலத்தினால தானே. இங்க பலம் சொல்ல பொன்ற சாட முதைத்தாய் புகழ் போற்றி. ஏன்னா ராமாவதாரத்தை சத்ருவதம் பண்ணான்னு சொன்னா அது எல்லாரும் ஹெல்ப் பண்ணான் இல்லையா. அங்கேயும் நாகபாச கொண்டு கருடன் உபகாரம் பண்ணான். இவன் தனி மனிதன் பண்ணல, எல்லாம் தேவரகசியம் கொடுக்கணும். கிருஷ்ணாவதார காலத்தில் யார் வந்தா, நான் அகஸ்திய மத்தோபதேசம் பண்ணாரா, விஸ்வாமித்திர மத்தோபதேசம் பண்ணா, அஸ்திரசஸ்திரம் யாராவது கொடுத்தாளா, இல்ல இப்படி பாலம் யாராவது கத்து கொடுத்தாளா, இல்ல இங்கேருந்து சத்ரு இருக்கணும் தெரிஞ்சுன்னு போனானா, இவன் இருக்கிறதே சத்ரு வந்தார் இருப்பாரு. ரொம்ப ராமாவதாரத்தில் பிதா தசரதன் இல்லையா, சம்பராந்தகன் தாப்பரா பேசினாலே எல்லாரும் நைவார். இங்க நந்தகோபன் மாடு மேய்க்கணும். பிதா தசரதன் சம்பராந்தகன் ஊரோ அயோத்தியான்னு பரிகி யோத்தும் சக்கியா, அது அயோத்தியா. தம்பி மாறோ கல் மதில், தம்பி இருக்கா ஓது கல் மதில் போல மதில் சோதி அப்படி ராவண கட்டி காப்பாற்ற கல் மதில். மந்திர புரோஹிதர் யார், மந்திரவாதிலான வசிஷ்டர் புரோஹிதர் யார் நெருங்க முடியும் கிட்ட. சுமந்திராதிகள் மந்திரிகள், சுமந்திர முதலாம் மந்திரிகள் நாட்டி அடைய இவாள்லாம் நாடு காப்பாற்றுறாங்க. சபரியை பண்ணுவாரும் பூஜை பண்றார்கள். இச்சா மோகி மகாபாவம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணி பாருன்னு ஆசைப்படுறாங்க. இங்க கிருஷ்ணாவதாரத்தில் யார் ஆசைப்பட்டார், அப்படி ஆசைப்படுறாரு. இச்சா மகா என்னும்படியான குணவான் ஆகையாலே அஞ்ச வேண்டாம். இச்சா பகவோ நிருபகல்யான குணாபுத்திர சந்தியான உன் பிள்ளைக்கு நல்ல குணம் இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டார். எவனா ஒருத்தன் அயோத்திய நந்தகோபத்தை உன் பிள்ளைக்கு குணம் இருக்குன்னு சொல்லுவானா, வெற்ற வெறுதே வெம்பே வளர்த்தாளே அப்படிதான் சொல்லி இப்படி ஊருக்கெல்லாம் பாட்டு சொன்னால ஒரு தமையனும் இங்க வளர்ந்தான், அவன் இந்த மாதிரி துஷ்டதனம் செய்தில்லை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். பலராமன் கூட தூரம் வளர்ந்துருக்கான், அவன் இவ்வளவு பொல்லாத்தனம் பண்ணலையே, இந்த பையன் மாத்திரம் இவ்வளவு பொல்லாத்தனம் பண்றது, இவனை எல்லாரும் விஷயதான் விஷயம் ஒருத்தரோட வாழ்த்துருவாரு. இப்படி இருக்கு இந்த ஊர் ஜனம். இங்கு மாதா பிதாக்கள் சாது, அதான் இதுக்குதான் பாஷத்தை வியாக்கியானம் பண்ண பரித்ராய சாதுனான்னு. இங்க சாதுன கைலாகாத, இங்க மாதா பிதாக்கள் சாது. ஊர்ல கூட இடையர்கள், ஊரோ இடைச்சேரி, புத்தி சொல்லும் மந்திரங்களும் யாரும் ஒத்துமே கிடையாது, அவளும் இடையர்கள் தான்.
எப்படிதான் சம்சாரிகள் கம்சாதில் இதுல ரொம்ப தூரத்துல கிட்டவே இருக்கான் கம்சன். ஸ்ரீ பிருந்தாவத்துல முளைத்த பூண்டெல்லாம் அகப்பட ராட்சசர்கள். அது பிருந்தாவன் ஸ்ரீ பிருந்தாவன் போல தமையன் இருக்காலே அவன் எப்படி பண்ணா ஒரு க்ஷணம் தமையன் ஒரு க்ஷணம் தப்பில் பாம்பின் வாயிலே விழும் தீம்பன். இந்த பையனும் துருதுருக்க பையன், எப்ப பார்த்தா கூட்டி பண்றது, யாரு கையில அடிக்கிறது உதைக்கிறது இப்படியே பண்ணிருக்கிற பையன். தமையன் ஒரு நாள் போலேன்னா அந்த காலின் பாம்பு வாயில விழுந்தான். தமையன் ஒரு க்ஷணம் தப்பில் பாம்பின் வாயிலே விழும் தீம்பன். பூத்தனாதிகளால் பூந்த அபாயங்கள் அவை இல்லையா. இனி மங்களாசாசனம் ஒழிய காவல் உண்டோ? அது அந்த கண்ணனுக்கு எப்படி காவல் பண்றதுன்னா மகான்கள் மங்களாசாசனம் பண்றது தவிர வேணும்னு பாதுகாப்பே. பிள்ளையாழ்வார்னு கூரத்தாழ்வார்னு சிஷ்யம். பாஷிகாருக்கு அவளுக்கு மனசாப்பு வந்து அவளை ஊற விட்டு போனான்னு கூரத்தாழ்வார் ஊற விட்டு போனார். இந்த பிள்ளையாழ்வார் அந்த மதில் ஷோர் பக்கத்துல கோவில் பக்கத்துல ஒரு குடிசை போட்டு இருந்தார். அந்த கோவில் அதிகாரி என்ன பண்ணா டைரக்டா அந்த காம்பவுண்ட் ஷோர் வரணும்னு பார்த்தா இந்த குடிசை இருந்தாலும் என்னாச்சு காம்பவுண்ட் ஷோர் நேரம் வரும் கொஞ்சம் வளைச்சு போடணும். அந்த குடிசை எடுறா அப்படின்ட்டான். அப்புறம் ஊர்ல இருக்க சொன்ன நீர் போடுற மதில் சுவர் பெருமாளுக்கு ரட்சகம் இல்லை, பிள்ளையாழ்வார் ரங்கநாத பக்தர், இவர் பண்ற மங்களாசாசனம் தான் பெருமாளுக்கு ரட்சையை தவிர நீ மதில் போடுறது ரட்சை இல்லைன்னு சொன்னானா. ஆனா அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை கொண்டு வச்சு பண்ணாங்க. அத மதில் சுவர் கல் மதில் சுவர் இருக்கு, அது போய் பெருமாளுக்கு பாதுகாப்பா ஆகாது. மகான்களுடைய மங்களாசாசனம் தான் பெருமாளுக்கு பாதுகாப்பு. அந்த மாதிரி மங்களாசாசனம் நாம எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணனுக்கு மங்களாசாசனம் பண்றது ஒரு வழி இல்லை. ராமாவதாரத்துக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை வந்துட்டார். பொன்றாட முதல்ல என்னன்னா அந்த சகடாசுர சம்பாரம் படுத்து பொன்றாட முதத்தாய் புகழ் போற்றி சூர்பனகையும் சத்ருக்கள் என்ற அறியவும் ஆயுதம் பிடிக்கும் அறியாத பருவத்திலே செய்த செயலுக்கு வயிறு பிடிக்கிறார்கள். அங்க ரொம்ப அழகா சொன்னார். க்ஷத்திரிய வம்சத்திலே பிறந்து வசிஷ்டாதிகள் பக்கலே அஸ்திரசஸ்திரங்களை கிரகித்து விஸ்வாமித்திரன் பக்கலே சென்று பிரயோகம் சிக்ஷித்து பக்குவனான பின்பரே சுபாகு தாட்டகே நிரசனம் செய்தது. 12வது வயசுல அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். இங்கே சர்வே வேதேஸ்வரா சர்வே லோகத்தை இருந்தால் இங்கேயே வசிஷ்டர்கள் எல்லாம் வாசிச்சா பிராக்டிகல் தெரிய வேண்டாம எப்படி பானத்து பண்ணுறது. அந்த பிராக்டிகல் தெரியல விஸ்வாமித்திரன் அங்க போய் கட்டுது. அதுக்கப்புறம் 12 வயசு மேல் தான் பண்ண அங்க தாடகாவதம், இங்கே பூதனாவதம். இங்க யாருக்கிட்ட வாசிச்சாங்க? இங்க எல்லாம் கையாலையும் வாயாலும் தான். வாயால் வலியாருக்கு தாயாரும் வேண்டாவினு வைக்கணும். கெட்டியார் வாய் உள்ள பிள்ளையா தான் பொழைச்சதுன்னு சொல்லு. இந்த வாய் பேச்சுக்கு இல்லை, இந்த பூத்தின வாயால் தான் சாப்பிட்டேன், காலால் தான் வச்சேன், திருக்கால் ஆண்ட பிராணி. அந்த மாதிரி இவனுக்கு இருக்கு. அதுதான் எல்லாமே பெய்யும் பூங்குழல் பெய்முறை உண்ட பிள்ளை தேற்றும் பேர்ந்தோர் சாடிதை செய்வாது உண்டால் செய்தன்னு சிறுச்சேவகம் என் நெஞ்சி உருக்குங்களேன்னு சகிக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி தாட்டகாவதம் பண்ண நெஞ்சு உருவுல சுபாவ மாறிச்சு நிரசனம் பண்ணது பார்த்தா மஞ்சு உரு நிரசனம்னா அவள் வசம் பண்ணு அப்படின்னு யாராவது சொன்னா உண்டா? கிருஷ்ணாவதா அதான் கிருஷ்ணனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லை. அதான் சொல்ல பொன்ற சாட முதித்தாய் போல் போற்றி. அந்த பொன்றன்னு எப்படி தளர்ந்தும் சின்னம் பின்னம் சரீர் தக்தம். அந்த ராமபிரான் பானம் போட்டு ராட்சசாலாம் அப்படியே சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அந்த மாதிரி தளர்ந்தும் உரிந்தும் சகடவசுரர் உடல் வேறா திருக்காலாண்ட விரானே ஒரு 2 பேர் தலையப்பட்டது மொத்த பாத்திரம் கடலால் கீழே உருளும். இந்த தோசை கரைச்சாலாம் அந்த அந்த அம்மி உரல் தோசை அடிக்குது, அந்த பொழிவு உடஞ்சி போடும். ஒரு காப்படி பருப்பு போட்டு அடிக்குது, ஒரே உடஞ்சி போடும், கல்லெல்லாம் பேர்ந்து போடும். ராமபுரம் காரியம். அந்த மாதிரியா சில பேர் சும்மா யாரையா அடிக்கணும்னா அதுக்கு இத்தனை பரிகரங்கள் ராமாவதாரத்தில் அத்தனை பேர் ஆட்சி போனான். நீங்க 2ஆம் பேர் காமா வந்து பார்த்தா வண்டி விழுந்துருது, பார்த்தா பக்கத்துல சொல்லணும். பால் கொடுத்தா வந்தா மகாலட்சுமி பார்த்தா அவள் எடுத்து மேல குழந்தை விளையாடு. அனாயாசம் திருக்கால் ஆண்ட பிறாரே ஒரு சகடமுடைய ஒரு கால் துணந்தன. எப்படி அனாயாசமா செஞ்சிடாம பார்த்தியா? இது புகழா அது புகழா? பக்கத்துல மாமியார் ஊத்தி இப்படி போடு உப்பு அது இறக்கி வைக்கணும் அப்படின்னு ஊத்தி பக்கத்துல அது மூலமான நாத்தனா இருக்கு. இப்ப 28 பேர் இருந்து மொத்தம் உப்பு இப்படி அவா போட்டு இது இறக்கி வைக்க கூட கையில கூட்டணும். இது பக்கத்துல நின்று தலையை முழுக்க மாட்டு போட்டு நான் பண்ணேன்னு அடிச்சு. ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே 13ஆம் வயசுல வந்து வாக்கு பெரிய காரணம் சரி அப்புறம் அவ்வளவு பண்ண அது சாத்துவன் இத்தனை பேர் சொல்லிக் கொடுத்து வந்து பண்றது விஷயமா. அந்த மாதிரி ராமாவதாரத்துல இப்படி வில்லப்படி அப்படி வில்லப்படி அப்படி பானத்தை போடு இப்படி பானத்து பக்கத்துல சொல்லி கொடுத்து ராவண சம்மானம் விஷயம் ஒத்தர் கிடையாது. அந்த சமயத்துல பண்ண அந்த தளர்ந்தும் முறிந்தும் ஏண்டா சொன்னார்னா ஒரு பையனே தேள் கொடுத்தது. அப்பாவா தேள் வருது பெரிய கருந்தல். அவ அப்பா வந்தான் அடிச்சான். இந்த பையன் சொல்றது எங்க அப்பா அந்த தேள் அடிச்சார். அடாடா மூக்கு ஒரு பக்கத்துல, மீச ஒரு பக்கத்துல, உடல் ஒரு பக்கத்துல, அந்த கொடுக்கு வால் ஒரு பக்கத்துல அப்படி அடிச்சாரு. அப்பா அந்த
தேள அடிச்சான்னு சொல்றது போறாது, அது பாட்டா வர்ணிச்சாதான் திருப்தி. தளர்ந்தும் உரிந்தும், மீச ஒரு பக்கம், கொடுக்கு ஒரு பக்கம், வால் ஒரு பக்கம், வயிறு ஒரு பக்கம், இப்படிப்பட்டது ராட்சசனை சின்ன பின்னமாக்கினா ஆழ்வாருக்கு அவ்வளவு சந்தோஷம். தேள அடிச்சதுல இந்த பையனுக்கு எவ்வளவு சந்தோஷம். தளர்ந்தும் முறிந்தும் சகட வசுரன் உடல் வேற புலந்து விய்ய திருக்காண்ட விரானே அப்படின்னு ரொம்ப அப்படி பொன்ற சடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் காலேஜ் பண்ணுவார். இந்த சகடாசுர சம்மார்த்தம் பண்ணி அப்படிப்பட்ட மகானுபாரி வீட்டுக்கு வரமாட்டான்னு சில பேர் கரெக்டா இல்லையா? சில பேர் இந்த விற்த்தாந்த சொல்லி அந்த திருவிழா காப்பாத்துன்னு சொல்லிருக்கா. இவள் வீட்டுக்கு வரவாண்டான்னு வெயில காப்பாத்துன்னு கேட்கல, நீ க்ஷேமா இருந்தா போதும். அந்த ஆழ்வார்கள் இவெல்லாம் வச்சுட்டே அவ வச்சுட்டா. திருமங்கியாளர் ரொம்ப அழகு. அந்த அழகு ஈடுபட்டு பெருமாள் வசீகாரம் பண்ணி தான் வந்தேன். நீ சகடாசுர சம்மாரம் பண்ணவர் தானே, பாப்பா மாதுக்குள்ளே விட மாட்டேன், நீ பட்டுவோம் அப்படின்னு சகடாசுர சம்மாரம் பண்ணதே காரணமா வச்சுது. சிலர் அவளை கோவிச்சுட்டு இருக்கா. சிலர் ஊடா நிற்க இவர்கள் மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். சிலர் ஊடா நிற்க இவர்கள் காப்பிடா நின்றார்கள். ஊடுறதுன்னு பிரணயக்கலாம், அடியோட தோஷம் இல்லை. சொன்ன போது வரலன்னு அப்புறம் அவளே கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ஓடுறதுன்னு பேரு. ஊடல பிரணயக்கலாம், அதாவது அந்த காதலுக்குள்ள போறக்கூட ஒரு சின்ன சிறு கலம். அது யாருன்னு கேட்டா, கருளக்கொடி ஒன்றுடைய தனிப்பாகி உருளச்சாடுவது உரைக்கில் நிமித்தேன், மரளிக்கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தேன், உருளச்சாடுவது உரைக்கில் நிமித்தேன். உரைக்கில் தூங்குற போதும் அந்த சகடா சம்மானம் பண்ணினேன். இதுவன் நோ இதுக்காக வந்து போன் விரட்டினா. இந்த சகடாசுர சம்மாரம் பண்ண கதையை வச்சிருந்து நீ நல்லது கெட்டது தெரியாது, ஒரு பாதுகாப்பா இருந்த வண்டியை அடிச்சு கொண்டேனே, அதே போல யார் தான் வதம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு இடமே கொடுக்கூட போன்னு கோச்சினாலும் பிரணய காலத்துல. அப்படிப்பட்டவனுக்கு இவள் காப்பிடாது இருந்தா. பசலை தரத்தில் செய்த செயல் அது. அதுக்கப்புறம் கன்று குடிலா இருந்தாய் கடல் போற்றி. இது ரொம்ப குழந்தையாயிருச்சு. நாள்களோ 4 திங்கள் 4 மாசம் 5 மாசம் இருந்துச்சு பண்ண பசலை சின்ன குழந்தை, கொஞ்சம் வயசாச்சு. அப்ப பண்ண ஒரு காரியம் அது இன்னும் வயிற்று கொடுக்கல. என்னன்னா, காட்டுல மாடு வச்சுட்டு இருக்கான், நடுல ஒரே வெயில் கொடுத்தது. அங்க பலாமரம், இந்த பலாமரத்து நடுல போய் உட்காண்டேன். சத்த நின்ற அதுக்குள்ள ஒரு அசுரன் ஒரு கண்ணுக்குட்டியா வந்து வேஷம் போட்டு வந்தாங்க. அந்த கண்ணுக்குட்டி என்ன வந்து மற்ற கண்ணுலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த கண்ணுக்குட்டி அப்படியே பெருமாளையே பார்த்துருக்கோம். பலராமன் பார்த்தார், கண்ணா இந்த கண்ணுக்குட்டி தான் சூதா இருக்கு, மற்ற கண்ணுக்குட்டிலாம் பாவம் மாடு புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கு, தீர்த்து சாப்பிட்டு இருக்கு, இது உன்னையே விரிச்சு பார்த்துடுது, இன்னும் சூது இருக்குது. உடனே பெருமாள் என்ன பண்ணார், அப்படியா சமாச்சாரம்ட்டு அப்படியே போறால் வந்து இந்த கண்ணுக்குட்டிய பின்கால பிடிச்சி ஒரு ஷார்ட்னா பணம் பிடிச்சி அது அப்படியே கீழே போனா அந்த மலாமரத்து மேல எரிஞ்சார். அதுல இருந்து ஒரு ராட்சசம் கீழே விழுந்தார். நீ பாருங்க, இவர் வெயிலுக்கா அந்த மரத்தங்கீழ போய் ஒதுங்கினான். இப்போ நாம் பண்ண பாக்கியம் கண்ணன் பொழிச்சான். இந்த வத்சாசுரன் அவன் இவர் 2 பேருமா சேர்ந்து பெருமாள் மேல விழுந்தா என்ன ஆயிருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு வைத்தியத்தை யார் மங்களாசாசனம் பண்ண? ஒருத்தருமே பண்ணலையே. கன்று குடிலாம் இருந்தாய் கடல் போற்றி. சத்ருவை இட்டு சத்ருவை இருந்த இருவரும் சங்கேத் மேல் விழுந்தால் என் செய்வது என்று வயிறு பிடிக்கிறார். யாராவது குழந்தை விஷா அவ நாசமா போகணும் கை சொல்லியா? அந்த மாதிரி யசோத என் கண்ணன் பேர்ல தப்பு சொல்றாளே, அவ அந்த வத்சாசுரன் கபிஸ்தாசுரன் போனா நாசமா போகணும் கை கொடுக்கலாம் என்று சொல்ற. கன்றின் உருவாகி மெய்ப்புலத்தே வந்த கள்ள வசூரன் தம்மை சென்று பிடித்து சிறுக்கைகளாலே விளங்காய் இருந்த விரானே, என்றும் என் பிள்ளைக்கு தீமையில் செய்வார்கள் அங்கனமாவர்களே. கை சுடுக்க வரல, என் குழந்தை மேல வீரலே இந்த வத்சாசுரன் கபிஸ்தாசுரன் எப்படி ஆவாளோ அதே போல ஆகணும் கை சுடுக்கிறார். நான் இதே சொல்றீங்களே, துவாரகையில பெருமாள் திருவாரூர் மட்டும் அந்த அர்ச்சகர் கொஞ்சம் முன்னாடி வந்து திருஷ்டி கழிக்கிறார். அந்த திருஷ்டி கழிச்சு கையா அப்படி கண்ணனுக்காக காமிச்சு இப்படி தாடையில சுடுக்கி, அது நாம கூட அந்த மாதிரி பண்ணணும்னு தோணும். எனக்கு கூட லட்சுமி பார்த்தோன்னே பண்ணலாம்னு தோணும். பைத்தியம் முடிச்சு சொல்ல போறாங்க பயந்து சில வழக்கமில்லா காட்சி செஞ்சா உபன்யாசம் பண்ணிச்ச கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சொல்றா பாருங்க. அதே போல எனக்கு சொல்லணும், ஜானகி காந்த ஸ்மரணம், இந்த மாதிரி பகுத்த விஷயத்தை நமக்கு ஏற்பட்ட பெருமாள் திருவாசம். அது இன்னும் வைஷ்ணவ வச்சுக்கல. அந்த அந்த பద్ధதி ரொம்ப அழகு. அந்த மாதிரிலாம் சில செய்யணும் ஆசையா இருக்கு. ஆனா சில பேர் லோகத்தை அனுசரிச்சு போகணும் தான். அந்த மாதிரி துவாரிகள் போய் பார்த்தா திருஷ்டி கடிக்கிறாங்க. அது திருஷ்டி கடிக்கிறதா சொல்ல அசலா வெயிடுவாலும் கை சுடுக்கிறது. கை சுடுக்கிறது நல்லது போய் கெட்டது போய் அது சொல்லுவார். அது என்றும் என் பிள்ளைக்கு தேவையை செய்ய அங்கனம் அவர்களே. அந்த மாதிரி அப்படி கன்று குடிலாம் இருந்தாய் கடல் போற்றி. கடல் போற்றி திருவடி
கண்ணுக்குட்டியை பிடிச்சி எரியுது கையா கால கையால் தான் சென்று பிடித்து தன் சிறுக்கைகளால் அப்படி கையால் தானே. இந்த காலுக்கு இதுக்காக மங்களாசாசனம். இத்தனை பேருக்கு உபன்யாசம் கேட்டுருங்களா? ஏதாவது சொல்லுங்க போய். நான் பரீட்சைக்கா இல்லை. அந்த கைக்கு போர்ஸ் கொடுக்கறது கால் தான். நிமிந்துண்டு பந்த போட்டான்னா அது போகாது. கொஞ்சம் காலை வளைச்சிருந்து போட்டான்னா அது அப்ப அந்த வளைச்ச திருவடிக்கு மங்களாசாசனம். அங்க நீட்டின திருவடிக்கு மங்களாசாசனம். நீங்க அன்பியும் உலகம் வளர்ந்தா அடி போற்றி கடல் போற்றி நீட்டின திருவடிக்கு மங்களாசாசனம் அங்கே. குஞ்சித்த திருவடி, குஞ்சித்தன மடக்கிற திருவடிக்கு மங்களாசாசனம் இங்கே. மைன்யூட்டா எவ்வளவு விஷயம் நீங்க வரீங்க. பூலோகத்தை அளந்தும் திருவடி தான், அதுக்கு அடி போற்றி சொல்லிச்சு. இங்கேயும் கடல் அடி சப்தம் வேற தான், ரெண்டு திருவடி தானே. அப்படின்னா நீட்டு அளக்கட்டா நீட்டு திருவடி அதுக்கு மங்களாசனம். இங்க மடிச்ச திருவடிக்கு மங்களாசனம். இல்ல நாமே அவரே இந்த விஷயத்தை பாருங்க. போற்றி உபாயமாக பற்றிருப்பாரி போலன்றி இவள் மங்களாசாசனம் செய்கிறார்கள். இதே கதையை சொல்லி என்ன காப்பாற்ற சொன்னா தெரியாது. அவர் சொன்ன முதல் திருவந்தாரு பொய் அவளா செய்கிறார். இனியார் பூவார் நரக்கத்துணை வாயில பெரிய பூட்டு விடாது. ஏன்னா இந்த கன்று கொண்டு விலங்காய் இருந்த கதையை நினைச்சா யார் நரக்கத்துக்கு போவா அப்படின்னு செய்கிறார். இனியார் பூவார் எழு நரக வாசல் முனியாது மூடித்தாள் கோவில். மூடித்தாள்னா பெரிய பூட்டா, இந்த நவுத்தால சொல்றேன் அந்த மாதிரி காட்டேஜ் போடுவோம். அந்த மாதிரி மூடித்தாள் கோவில் போட்டு பூட்டு போடுறோம். ஏன்னா கனிஷாய கண்டறிந்தான் கடலே காண்பதற்கு நன்கறிந்த நாவலம் சூழ் நாடு. நல்லா கவனிக்கணும். இந்த கவிதா சொன்னை, இந்த வத்சா சொன்னை கொண்டு அந்த விளம்பரத்துல கவிதா சொன்னை அழிச்சானே, இந்த கதையை அனுசந்தானம் பண்ணா என்ன வரும்? நரக பிராப்தி வராது அப்படின்னு சொல்றது. அப்போ மோட்சத்துக்காக மோட்சம் வேணுமா இருந்தா இந்த கதையை அனுசந்தானம் பண்ணுவோன்னு இந்த கதையை கொண்டு சுவார்த்தத்தை சாதிக்கிறாளே தவிர அந்த ஆத்துல போனா சாதம் நன்னா கிடைக்கும்னு சொன்னா அவ எப்படிப்பட்ட தலை பண்றாளோ கஷ்டப்படும் அதை பத்தி நினைக்க. அந்த ஆத்துல போனா நிறைய வயிறு. அந்த ஆத்துல போனா பாரு, இந்த சின்ன பொண்ணு எப்படி தலையப்படுறது, அதுக்கு யார் பக்கத்து சொல்லித்தரா? அது சின்ன பொண்ணு பாத்தியா, அதுக்கு மங்களாசாசனம் கொடுத்து போகணும்னு சொல்லி எப்படி அந்த பொண்ணு நன்னா தலை பண்ண வயிறு நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா அது எப்படி? அதே போல இந்த கதையை சொன்னா நரக்கம் வராது, சொர்க்கம் வரும், மோட்சம் வரும் அப்படின்னு சொன்னா இந்த கதை உபாயத்தை, இந்த கதையை உபாயமா பற்றி உபாயம்னா வேற ஒரு இது பலன் இல்லை. இந்த கதையே பலமா வச்சிருக்கா இவா. இந்த கதையை கொண்டு பலத்தை சாதிக்கணும்னு நினைக்கா மாட்டாரு. இவ்வளவு வித்தியாசம், இவ்வளவு அழகான வாசகம். இதை உபாயமாக பற்றியிருப்பாரை போலந்தி இவள் மங்களாசாசனம் செய்கிறார்கள். இனியார் பூவார் எழுதரக வாசல் யமவசியத்துக்கு நிவர்த்தகம் என்றிருந்தார் பொய்கை ஆழ்வார். அப்படிதான் வைக்கணும் பண்றார். அது பாருங்க ரொம்ப சுவாரஸ்யம். இந்த விற்த்தாந்தத்தை கொண்டு பக்தி பண்ணினார் பூதத்தாழ்வார். இதை இந்த விற்த்தாந்தத்தை கொண்டு விரோதி நிரசனார்த்தமாக பற்றினார் நம்ம ஆழ்வார். இந்த விற்த்தாந்தத்தை யமவசியத்துக்கு நிவர்த்தகம் என்றிருந்தார் பொய்கை ஆழ்வார். ஒருத்தர் கூட மங்களாசாசனம் பண்ணல. இந்த கதையை நினைச்சா விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே எந்த அளவென்றால் யாருடைய அன்பு. நான் நிறைய பக்தி பண்றேனே ஏ கண்ணா, இந்த கதையை நினைச்சுதான் நான் பக்தி பண்றேன்னு. இந்த விற்த்தாந்தத்தை பண்ணா பக்தி பண்ணலாம், பக்தி பண்ணா மோட்சம் வரும், சொல்லலாம். இந்த விற்த்தாந்தத்தை கொண்டு பக்தி பண்ணினார் பூதத்தாழ்வார். என்னுடைய அளவென்றால் யாருடைய அன்பு, அன்புன பக்தி. விரோதி நிரசனார்த்தமாக பற்றினார் நம்ம ஆழ்வார். வானோ மறிகடலோ மாருதமோ தீகமோ கானோ ஒருங்கிற்றும் கண்டிலமால் ஆன் ஈன்ற கண்டுயர்த்து தாமிருந்து காயுதத்தால் தாழ் பணிந்தோம் வன்துவரையாவார் மருங்கு. வானோ இந்த வத்சாசுனை கொண்டு கபித்தாசுனை கொண்ட இந்த பகவானை கதையை நினைச்சா வானோ மறிகடலோ மாருதமோ தீயமோ நாம் பண்ண பாப்பங்களா எங்க போச்சோ தெரியாது. இந்த கதையை அனுசந்தானம் பண்ண நாம் பண்ண பாப்பங்கள்லாம் போகின்ற அது விரோதிக்கு நிவர்த்தகம் சொன்னார். தவிர இவ்வளவு கஷ்டப்பட்டு கபிதாசனம் வதம் பண்ணானே, அந்த வத்சாசு வதம் பண்ணானே, அவன் மங்களாசாசனம் பண்ண சுவாமி நம்மாடுவான். யமவசியத்துக்கு நிவர்த்தகம் என்று இருக்கிறார். நரகத்தெல்லாம் போட்டுவோம். இந்த மாதிரி கதையை வச்சிருந்து ஐயோ பாபா பெருமாள் என்ன பண்ணாலும் ரொம்ப நன்னா இருக்கு தயிர் வடை, ஒவ்வொருத்தரும் ஒரு டசன் சாப்பிட்டு போனானே. இந்த சின்ன 13 வயசு பொண்ணு எப்படா இந்த வடையை அடைச்சா 500 பேர் தலை பண்ணிருக்காங்க, யாராவது மங்களாசாசனம் பண்ணிருக்கா, ரொம்ப பெஸ்ட், ரொம்ப நன்னா இருக்கும் தரையே, இன்னும் கூட ஒரு டசன் சாப்பிடலாம், இருக்கோ இல்லையோ ஒரு டசன் சாப்பிட்டு போறேன். அந்த மாதிரி இந்த கதையை வைத்துக் கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பலத்தை பற்றாள் யாரு ஆழ்வார்களே. அதெல்லாம் ஆழ்வார்த்தம் செயலி விஞ்சி நிற்கும் தன். இவள் மட்டும் என்ன பண்ணான்னு கேட்டா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், விரோதியும் போக வேண்டாம், எனக்கு பக்தியும் வர வேண்டாம், நான் வேற எந்த பலத்தையும் பெற்றல, மங்களாசாசனம் பண்ணுங்க. கண்டு குணியால் இருந்தாய் கடல் போற்றி அடுத்து குன்று குடையாவது. நாளைக்கு ரொம்ப ரசமான விஷயம்.
நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காத்தால அநேகமாக 9:30 மணி. பெருமாள் பின்னாடி எழுதுவேன். நான் ஒரு 6 மணிக்கு கழிச்சாலும் 10 மணிக்கெலாம் வந்து நிறைய பரஞ்சாச மக்கள்லாம் இருக்கு. நேற்றை பார்த்து கோவில் நின்றும் இங்கே போந்தொழி போப்புடி சீதி சிங்காசனத்திலிருந்து யார் வந்த காரியம் ஆராய்ந்து அப்படின்னு பிரார்த்தித்தார். அதே பிரகாரம் அந்த பெண்கள் சொன்னே நடந்து வந்தான். ஐயோ நடக்க முடியா பண்ணிட்டுமே, இந்த நடந்த காலம் வந்தவோன்னு நடந்த திருடிக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு. மங்களாசாசனம் பண்றார். அன்றையும் உலகம் நடந்தா அடிப்போம். நடந்த கதையை நினைச்சு இன்னைக்கு பாவம் சிரமப்படுறார். அன்னைக்கு மங்களாசாசனம் பண்றதுக்கு நாங்கள் இல்லாத போது அபத்தாரம் பண்ணேன். உன்னை யாருமே உபச்சாரம் பண்ணுவேன். அப்படி இருந்துச்சு அந்த அவதாரம் பண்ணி அந்த அந்த குறைய தீர இந்த பகவதத்தில் அந்த இழவு தீர இழவுனா குறைய இந்த வருத்தம் சந்திரங்க தெரியலைங்க. வாமனாவதாரத்தில் வேற கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ரொம்ப சௌக்கியத்தோடு தான் இருந்தார். ராமாவதாரத்தில் ரொம்ப கஷ்டம் அதிகம் என்றதாக சொல்லி அந்த ராமாவதாரத்தில் பட்ட கஷ்டம் இருந்துச்சு. அதுக்கு மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்தார். அடுத்தது ராமாவதாரத்தில் கூட அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஏன்னா சத்ருக்கள் யாரெல்லாம் ஸ்பஷ்டமாக தெரியும். வசிஷ்டர் இருக்கார், மந்திரங்கள்லாம் சொல்றது. விஸ்வாமித்தெல்லாம் அஸ்திர சம்பாரம் உத்தரமாரெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். அதனால அங்கே கஷ்டம் இல்லை. கிருஷ்ணாவதார காலம் தான் சாதாரண இடைச்சேரி, மகள் சுவர் கிடையாது. எடுத்ததுதான் கூட இருப்பாலே சத்ருக்களா இருக்கா. தாப்பன் அவள் இடையில ரொம்ப பரம சாகு. யாரால எந்த ஆபத்து வரும்னு நினைக்க முடியாது. அதில் தான் ரொம்ப கஷ்டம் இருக்கு. மங்களாசாசனம் பண்ணாங்க. அது முதல்ல சின்ன குழந்தை பிறந்த 4வது 5வது மாசத்துல ஏற்பட்ட பெரிய ஆபத்து இந்த சக்ராசுர பஞ்சனம். அது நினைச்சது கொன்ற சேடமுதாய் புகழ். கொன்றன்னா மறுபடியும் அந்த வண்டியை எந்த கார்பெண்டர் கொடுத்தாலும் சோப்படுத்த முடியாது. அவ்வளவு தூள் தூள்வாய் கொன்ற சுக்கிரன் கண்ணி துரும்பால் கிளறிய எந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட் போனா கூட கண்ணை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு தவிர அதை ஒக்கப்படுத்துன்னு சொல்ல முடியாது. இந்த கிளறியான்னு பதம் போட்டதுனால இந்த கண்ணு இதாக காயம் போட்டு கூட டாக்டர் கூட குணப்படுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த டாக்டரும் குணப்படுத்த முடியல. அப்படி கூடா கலரா கலட்டு கூடா அந்த கடைசியில் ஒத்துக்கணும். அதுல பொன்றான்னு சொல்றதால அந்த ஒடிஞ்சு போனதெல்லாம் வச்சு மறுபடியும் புதுசா வண்டியை சோப்படுத்தலாம பார்த்தா சோப்படுத்த முடியும். அப்படி இந்த வண்டியை தூள் தூளா பண்ணிவிட்டான். பொன்ற செவன்ட்ட கன்று குணிலாம் இருந்தாய் கடல் போற்றி. அப்புறம் ஒரு அசுரனை கொண்டே ஒரு அசுரனை வீழ்த்தினேன். அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பெருமாள் பண்ணி இருந்தா என்ன இருக்கும் பயட்டு அதுக்கு மங்களாசாசனம். குன்று கணிலாம் இருந்தாய் கடல் போற்றி குன்று குடையா அவடுத்தாய் குணம் போற்றி. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது வரைக்கும் சத்ருக்களாலே வந்த ஆபத்து, அதில் அவளை மதம் பண்ணிட்டேன். இப்ப வந்த ஆபத்து தங்கிட்ட சரணாதி பண்ண தேவர்களாலே வந்த ஆபத்து. அதனால இவர்கிட்ட பராக்கிரமத்தை காட்டி நவிக்கிரமஸ்தத்திர பலம் ததாதி. மகாபலி அசுரன் அவனால உபத்திரம் வருது, அவன் வதம் பண்ணணும்னு தேவமாதாவான அதித்தி கேட்டார். பெருமாள் சொன்னார், அது புத்திசாலி தான் ஜெயிக்கணும், தவிர என்னுடைய பராக்கிரமத்தை காட்டி ஜெயிக்க முடியாது. சத்ருக்களா இருந்தா பராக்கிரமத்தை காட்டி இவருக்கு பகவத் பக்தி பரிபூர்ணமா இருக்கு, ஆச்சாரிய பக்தி இருக்கு, பாகவத பக்தி இருக்கு. அந்த இடத்துல பராக்கிரமத்தை காட்டணும். ஆனா அதாப்பிகாயோ மம தேவி சிந்தியா, ஆனா கை விட்டுற மாட்டேன். நான் யோசனை பண்ணேன். அதான் மதியினால் புறமானாய் உலகிருந்த கல்வர்க்கு. இங்க ராமாவதாரத்திலையும் நிருசிம்மாவதாரத்திலையும் பராக்கிரமத்தை காமிச்சேன். அவருக்கு வீரன்னு பேரு. பராக்கிரமத்துக்கு நான் காட்டினாலே நிருசிம்மனுக்கு வீரன்னு பேரு. இவன் கையில விட்டு நீ ஆரம்பிச்சுட்டா மகாவீரன்னு பேரு. வாமனுக்கு வீரன்னு பேரு கிடையாது. வீரியத்தை காட்டவே இல்லை. நவிக்கிரமஸ்தத்தை பலன் ததாதி கேதான் சொல்லிட்டான். பராக்கிரமத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது. ஆனாலும் நீ பிரத்தம் பண்ணி என் ஆராய்ச்சிருக்கேன். மமார்ச்சனும் கந்தும் மமார்ச்சன் நாகதி கந்தும் அன்னிதா. என்ன ஆராதனை பண்ணது ஒரு காலம் குணாப்படும். அசாப்திபாயோ மம தேவி சிந்தியா, புத்திசாலத்தை கொண்டு அவருக்கு தைத்தேந்திர உதாரியாச்சனா விகிதம் அபரையன்னு வாமனோஸ்திஸ்வவாசி. என்ன பண்றதுன்னு பார்த்தான். அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கணும். மகாபலிச்சைக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கறவங்கிட்ட நாம் எந்த மாதிரியா போனோம்? கொடுத்ததெல்லாம் வாங்கிறவனாக போகணும். இல்லையா? யாராருக்கிட்ட எப்படி கொடுக்குறது? மாமியாருக்கு போனா மாப்பிள்ளையோட போகணும், ஆபீஸுக்கு போனா ட்ரெஸ்ஸோட போகணும் இல்லையா? அப்பா அம்மா பார்க்க போறா ஊருக்கு போறதுல அங்க அப்பா அம்மா இருக்கு யூனிஃபார்மோட போனா அவங்க வைதிகிறப்பா ஏன்னா என்னது அந்த வேஷங்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க. அதனால அப்பா அம்மா ஆச்சாரியா இவாள்லாம் செய்திக்கு வரைச்சு பேண்ட் ஷர்ட்லாம் கட்டி வச்சுட்டு இல்லை வரிசையா சில பேர் நான் அவசரமா வந்துட்டேன் மந்திக்கணும்னு சொல்லிடுவா. அதுல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிருக்காளி விஷயம் அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு இதாக போகணும். அந்த மாதிரி பெருமாள் வரைச்ச இங்க எப்படி வந்தாருன்னு கேட்ட மதியினால் குரல்மானாய் உலகிருந்த கல்வருக்கு மதியெல்லாம் உள்கலிங்கி மாளாதோ என்றொருத்தி அப்படின்னு தான் செய்கிறது. அப்படி மதியினால் குரல்மான இங்க என்னச்சுன்னா இது இந்திரனாலே வந்ததுதான் ஆபத்து. அப்படிப்பட்டதானே அந்த ஆபத்து வந்து சேர்ந்து அத்தை என்ன பண்ணாருன்னு கேட்டா அவங்க பராக்கிரமத்தை காட்டி ஜெயிக்கல. கீழே பராக்கிரமத்தை காட்டி ஜெயிச்ச
இங்க என்ன பண்ண ஆனுசம்சியமான குணத்தை, ஆனுசம்சியம்னா ஆசிரியர்கள்ட்ட ஒரு தயக்கு ஆனுசம்சியம்னு பேரு. அந்த ஆனுசம்சியத்தை காட்டி தன் தயை காட்டி ரட்சிச்சேன். ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். குன்று குடியாக இருந்தாய் கடல் போற்றி என்ன வந்தது? அந்த இந்திரனுக்கு பூஜை போடுறதா வருஷா வருஷம் போல இந்த வருஷம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. பெருமாள் பார்த்த அவளெல்லாம் எதிர்த்தாட்சிங்க அச்சலம் அர்ச்சத்தை பருவத்துக்கு அச்சலம்னு பேரு. ஸ்திரமா இருக்கிற பருவத்தை ஆராதிங்களா? ஒரு கரப்ஷன் லஞ்சம் கஞ்சி கொடுக்குறதுன்னா நாளைக்கு டிரான்ஸ்பர் ஆகி போகிறோம் அவங்ககிட்ட கொடுத்தா என்னன்னா இருக்குன்னு தெரியாது சொல்லாத பண்ணக்கூடாது. ஸ்திரமா அப்போதான் புதுசா போஸ்ட்ல வந்தவனுக்கு ரொம்ப நாள் ரிட்டையர் ஆனவங்கிட்ட கொடுத்து ₹1,00,000 கொடுத்தா என்ன பண்ணுவான்? கணக்கில் எழுதாதே வருவான். அப்புறம் வரவனுக்கு தரணும். அது சர்வீஸ் எத்தனை வருஷம் இருக்கு, அவன் எத்தனை வருஷம் இல்லை உட்காந்துருப்பான், டிரான்ஸ்பர் இல்லாமல் இருப்பான் அப்படின்னா பார்த்து தரணும் இல்லையா? இந்த தேவதைகளை கொடுத்தா நம்ம காரிய சாதிக்கூட அது கூட செத்துக்கணும். ஒரு பாட்டிமா கிட்ட பிரம்மாவுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, பிரம்மா பதவிக்கு வந்தார். ஏண்டா நான் இந்திரன் பட்டாபிஷேகம் ஆச்சு, இந்திரன் வந்திருக்காரு. அன்னைக்கே சொன்னேன், நான் 99 இந்திரனை பார்த்துருக்கேன்டா, இது எத்தனாவது இந்திரன் கேட்டாடு. ஒரு பாட்டி வயசுல 99 இந்திரன் வந்துருன்னா ஆற்றின் நுண்மல் போல் பலர் எத்தனையோ பிரம்மாக்கள் போயிட்டு இருக்காரு. அது அவளை சலர்கள் ரொம்ப அழகா சாய்க்கிறா. ஏதாவது அச்சலமர்ச்சிதம் விபுதேஷி அதை ஸ்திரமா இருக்க முடியாது அது காட்டும் சொன்னேன். இதுதான் கோபம். அவர் ஷோ இல்லாத கிருத்தகன்கள் மற்ற தேவதைகள்லாம். எம்பெருமான் கிருத்தஜன். வருஷம் முழுக்க திருவாரணம் பண்ணாமல் இருந்து ஏதோ தர்ம மாசத்துல ஒரே ஒரு நாள் திருவாரணம் விட்டா அடாடா திருவாரணம் பண்ணானே அந்த ஒரு நாள் சாதம் போடுறதுக்கு பெருமாள் உள்ளத்தாலும் இருப்பார். இந்த கதையை சொன்னா 359 நாள் ஆராதனை பண்ண வேண்டாம்னு நான் அழிங்க சொல்லிட்டாருன்னு எனக்கு ஒரு கேள்வி. இப்படிதான் இந்த ஒரு நாள் ஆராதனை பண்ணாலே அவளை திருப்தியா இருந்தேன். எங்க ஆத்துக்காரிக்கு ஒண்ணு அவள் சொல்லுவேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உங்க கையால ஒரு உடம்பு பூ வாங்கிட்டா போறோம்னா அத்தையவோ 90 வயசு வரைக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க. எங்க ஆத்துக்காரி சொல்லிட்டா ஒரு உடம்பு பூ இருந்தா போறோம், புடவை வாங்கி வேண்டாம், நெக்லஸ் வாங்கிட்டா ஒன்றும் காதுக்கு முதுக்கு ஒன்றும் வாங்க வேண்டாம். எங்க ஆத்துக்காரியே சொல்லிட்டா ஒரு உடம்பு போறாரு. அதுக்காக தான் அடிக்கடி 4 கிலோ வேணும் 4 கிலோ வேணும் கேட்டுருக்கேன். உங்க இஷ்டமானது கொடுங்க, எத்திஞ்சு கொடுங்க, பத்திரம் புஷ்பம் பலம் தோய் யோம பக்தியா பறிச்சு பத்திரம் கொடுத்தா போறோம், புஷ்பம் கொடுத்தா போறோம்னா ஒரு செல்லி காசு வருமா? 1 கிலோ வெள்ளி தங்கத்துக்கு வந்துருக்கும். இன்னைக்கு மேட்டூர் அணை நிரம்புறது. மேட்டூர் அணை நிரம்புதான் எங்கே தெரியுமா தண்ணி வரணும்? கர்நாடகாவில் தான் வரணும். கர்நாடகாவில் மழை பெஞ்சதான் மேட்டூர்ல. ஆனா பாயங்களுக்கு தமிழ்நாட்டுல இல்லையா? அதுபோல இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்ன மழை தெரியுமா? கானமழை. கண்ணன் கானமழை பொழிகின்றான். இங்க கர்நாடகாவில் தங்க பொன்மழை பொழிகின்றான். இன்னைக்கு 3,28,000 இதோ இப்போ ஒரு 40,000 வந்திருக்கு. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள 4 லட்சம் வந்துடும். இப்போ கையில ஒரு 50,000 இருக்கு. 1 கிலோவுக்கு வந்துருச்சு. இன்னும் 4 -1 இன்னும் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அதனால அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் இல்லையா? அதனால அப்படி வார்த்தை அச்சலமர்ச்சிதம் விபூதை. அதனால அந்த ஒரு நாள் பெருமாளுக்கு அத்தனை பண்ணா கூட அவர் சந்தோஷப்படுவார். தேவதாந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அது வருஷம் 359 நாள் அதை பூஜை போடுங்க. ஒரு நாள் பூஜை பண்ணலன்னா அந்த ஒரு நாள் பூஜை பண்ணலன்னு வச்சு நீங்க அடிக்க ஆரம்பிச்சு. சரீரம் அப்படித்தானே வருஷம் 360 நாள் அதை பண்ணும். ஒரே ஒரு வேளை காஃபி இல்லை சொல்றது கேட்க மாட்டேன் இல்ல. சமாஷம் பண்ணிச்சு ஒரு 4 ஆயிரத்துல மூர்ச்சா போடுறேன் சார், காஃபி சாப்பிட்ற சமயம் அதில் மூர்ச்சா வந்து கொடுக்குறேன். அதுக்காக காஃபியா தர முடியும் எங்களால? அதுக்காக பெருமாள் தீர்த்தத்தை கொண்டு கொட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இத்தனை நாள் காஃபி கொடுத்தவன் ஷாட்டுது அப்படின்னு நன்றி இருக்கா அந்த சரீரத்துக்கு. ரொம்ப சுவாமி தேசம். என்ன இந்திரனுக்கு என்ன கோபம் வசியோடாம கேட்டாங்க. அவஞ்சிதான்யூன பயப்பிரதான வண்டியா பருப்பு சோற்று பருப்பதமும் வெள்ளி மலை மாதிரியா பிரசாதம். அதுவும் தெரியுமா மொத்தத்தையும் கண்ணை சாப்பிட்றான். அதெல்லாம் வந்து இந்திரனுக்கு கொடுத்தான். அவஞ்சித தன் கையில் இருக்கிறத வச்சிருந்தா சில பேர் என்ன பண்ணா யாரும் அதில் வந்தா அப்பதான் பாடு கறந்து பசு நெய்யாக மாட்டு கறந்து அதை தோச்சு பசு நெய்யா காய்ச்சிடுவேன். அடி அது நமக்கு இருக்கட்டும், இந்த டால்டா சாயவா இருக்கு அப்படின்வா இல்லையா? இது வஞ்சனையோட பண்றது. அந்த இந்திரனுக்கு அவஞ்சித அந்யூன பயப்பிரதான தங்க கையில் இருக்கிற பாலையும் தயிரையும் கொஞ்சம் கூட வஞ்சனையே இல்லாமல் செய்யுது. அந்த மாதிரி லட்சுமி சொல்லுங்க செல்வப்பிள்ளைக்கு வஞ்சனை இல்லாமல் தரணும். அப்படி அவஞ்சித அந்யூன பயப்பிரதானான் ஆராதகான் காலம் இயந்தம் இந்திரா இயந்தம் காலம் அவஞ்சிதான்யோன அத்தியந்த சமயோக தித்தியா. ஒரு நாள் கூட விடாதபடிக்கு இத்தனை வருஷமா பூஜை போட்டிருக்காளே ஆராதகர்கள். ஆகார கர்ஷாத்து அபிகந்துமைச்சத்து. இந்த ஒரு வருஷம் சோறு போடல. அந்த சாப்பாடு கடைகளை கோபத்தினால அழிக்க ஆரம்பிச்சான். சுவாமி அர்த்தாந்தன்யாசம் கிருதானபிக்ஞேஷு கிமானுஷம்சியம். கிருதானபிக்ஞேஷு நன்றி கட்டவனுக்கு எங்கேயும் தயவு வரும்? அதுல நன்றி கட்ட பசங்க சுவாமி தர்மகிய கிருதகிய கஹான்னு கேட்டா சர்வேஸ்வரன் எம்பெருமான் மொத்தம்தான் கிருத்தகன், மற்றதெல்லாம் கிருத்தகன். அவள் எத்தனை வருஷம் சோறு போட்டான்னு
ஆஹாரகர்ஷாத் அபிகந்துமைச்சது கிருதானுபிக்யேஷு கிமான் சிம்சியம் வந்துட்டா. அப்படி மழை பொழியாது. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பூஜையை நிறுத்தினா கண்ணன் வார்த்தை கேட்டு அது ரொம்ப அழகாக சொன்னார். நிர்தாரித அர்த்தேஷு நிஜோபதேசாத் ஞஸ்தோபஹாரேஷு மஹீதரார்த்தம் அச்சுத்துவம் அர்ச்சகத்துவம் சாயாசித். இங்க அச்சுத்துவம் ஆச்சாரியன் சாயாசி. இங்க பகவான் கீதாச்சாரனை உபதேசம் பண்ணி அது பலிக்கல. சின்ன 7 வயசுல குழந்தை இந்த இங்க உபதேசம் பண்ணி சின்ன குழந்தை கேட்டவாழ விருத்தர் கோப விருத்தர். நிர்தாரித அர்த்தேஷு நிஜோபதேசாத் அச்சலமற்றத்தை சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமானத்தோடு வேற யாரையும் ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இந்த பார்வையை காந்தியும் அர்ஜுனுக்கு வரல. அப்போ கூட விபூதி தான் பூஜை தான். அவளெல்லாம் பரம செய்வங்களா இருக்கும். கண்ணன் பக்கத்திலே படுத்துருப்பான். அந்த மாதிரி அவளுக்கு தேவதா பாரமாட்சியம் வரல, பரதேவதா பாரமாட்சியம் வரல. இந்த இடையில வந்துடுது. நிர்தாரித்த அர்த்தேஷு நிஜோபதேசாது. மனசுல பட்டுதுன்னா உடனே அழுத்தாந்து உடைக்கணும். ஆமா சரி சரணாதி படிச்சு வேலைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல அங்க போய் போகணும். இங்க வருதல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நெஸ்தோபஹாரேஷு மஹீதரார்த்தம். உடனே வண்டியெல்லாம் இந்தன் கோலுக்கு போற வண்டியெல்லாம் திருப்பி இந்த பருவத்துக்கிட்ட கொண்டு விட்டு அப்படி நடந்தது. பார்த்தான் என்கிட்ட மயக்கங்களா இருக்கு போட்டு குண்டு மழை பொழியறான் இல்லையா? குண்டு மழை இதுங்கிட்டையும் குண்டு மழை உண்டு. நான் மழை பொழியன்னு ஆரம்பிச்சான். அடி அடிச்சான். பெருமாள் பார்த்த ரொம்ப அழகான கேட்கணும். சர்வ யஜ்ய போக்தாவாக தன்னை அருள் செய்தாரே. பெருமாள் ஏன் சொன்னார்னா அகமி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா கீதை சொல்றது இல்லையா? அந்த எண்ணம் சின்ன வயசுல இருக்கும் இல்லையா? அகமி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சான நான் இருக்கிற உள்ள இந்திரனுக்கு பூஜை பண்ணா இந்த மெரிட் என்னாச்சு? எந்த யஜ்யமா இருந்தாலும் சர்வகர்ம சமாராஜ்யம். அகமி சர்வயஜானம் போக்தா பிரபுரேவச்சா பிரபுரிய பலப்பிரதாயத்தா. சர்வகர்மாவும் பலம் கொடுக்க நானான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு இன்னும் ஆராய்ச்சி எனக்கு சேம் இல்லையோ? ஆண்ட பெரியார் தான் செய்கிறேன். உனக்கு பணி செய்திருக்கும் தர முடியும். நான் பிச்சைக்கார பையன். எத்தனையோ ஜென்மாக்களை பிச்சை எடுத்திருக்கேன். பிரகலாத வந்ததுக்காக எடுத்தாச்சு. அந்த மாதிரி பிச்சைக்காரங்க எனக்கு பிச்சை தரல. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி நான் பிச்சை எடுத்தேன். சர்வேஸ்வரன் உன்னை பிச்சை கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட ஆச்சு நான் பிச்சை எடுத்தேன். நின் தனக்கு சாய அழிவு கண்டாய் அப்படிதான். சர்வைக்கு போக்தாவா தன்னை அருள் செய்தால் இதே தனக்கிட்ட சோற்றை அமுது செய்தால் சுதந்திர புத்தி பண்ணி பண்டு புஜித்தவடம் உள்பட ஆத்மாபகாரத்தோடு ஒவ்வாந்திருக்க இந்த பெருமாளுக்கு உரித்தார் பிரசாதத்தை இந்திரன் தான் சாப்பிட்டானேயானால் எதிரா சர்வைக்கு போக்தாவான் அந்த எம்பெருமானுக்கு உரிய பிரசாதத்தை நாம் சாப்பிட்றோமேன்னு எண்ணம் இருக்கணுமே. அந்த எண்ணம் இல்லை. எத்தனை வருஷம் சாப்பிட்டுருக்கான். இது எப்படி ஆத்மாபகாரத்தோட ஒக்கும். நயவேன் பிறர் பொருளை உயவேன் உயர்ந்தாரோடையெல்லாம் நல்லேன் கீழாரோடும் அப்படின்றத ஆத்மாபகாரம் பண்ணலாமோ? இத்தனை நாளா புரிஞ்சுக்கணும். ஆத்மாபகாரம்னா சரணாதி பண்ணிக்காம இருக்கலாமோ? பெருமாள் சொத்து தொன் சொத்தா சரணாதி பண்ணிக்காதவாழ்லாரும் ஒரு திருட்டு குற்றம் திருட்டுனால்தான் தான் இருக்கா. அனாதியா அனுபவிச்சுட்டு இருக்க ஆத்மாவை எதுக்கு அவங்ககிட்ட தரணும்? நாம் தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு தானே சொந்தம் அப்படின்னு தானே செய்யறோம். ஆனா இந்த இத்தனை நாளா பெருமாளுக்கு சொந்தமான சோத்தை சாப்பிடுறது ஆத்மாபகாரத்தோடு ஒக்கும் ஒவ்வாதிருக்க ததிய புத்தி பண்ணாதே சுதந்திர புத்தி பண்ணி நலிய தேட. இது எம்பெருமானு சொத்து, நான் பகவானுக்கு பரத்தந்தன் அப்படின்னு நினைக்காதே. ததிய புத்தி பண்ணாதே எம்பெருமான் சொத்து நினைக்காமல், நான் அவனுக்கு பரத்தந்தன் நினைக்காமல் புத்தி பண்ணி சுதந்திர புத்தி பண்ணி நலிய தேட. அவன் என்ன பண்ணா இந்திரன் உபதிரவம் பண்ணது வந்துட்டான். பெருமாள் பார்த்த சரி இந்த பசங்க கிட்ட போய் நம்ம சண்டை போடுவானே, அவன் எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தியா இருக்கிறவரை மழை பொழியட்டும். எத்தனை நாள் மழை பொழிய முடியும்? சில பேர் விஷாலனா அவன் எவ்வளவு வெயிலாகும் வெயிட்டும். நாம் இதுக்கு அந்த நடுவில் வர சொன்னா அந்த நெருப்புல அந்த அங்குல நெய்ய குத்துனா எப்படி வந்து அவனுக்கு மேல அவன் வெயில் வரைக்கும் மாட்டான். என்னைக்காவது வாய் போகும்போது பசி விசி பார்த்தான். கடைசியில் வாய் விட்டு போச்சு, வாயெல்லாம் இழுத்து போச்சு, கை ஊப்பிட்டு பண்ண கூட. அந்த மாதிரி நலியத்தேட மலையை குடையாக எடுத்து பசுக்களுக்கும் விடையிற்கும் வந்த ஆபத்தை பரிகரிக்கிறபடி அந்த மாதிரி பரிகரிச்சேன். அதுக்கு வியாக்கியானம் பண்ண பசலை தனத்தாலே அந்த குழந்தை இருக்க அது நோஞ்ச குழந்தை, வார்த்தை சொல்லி செத்தாது, எழுந்தா கீழே விழுந்துடும். அந்த குழந்தைக்கு பசிக்குதே அம்மா பால் கொடுத்தாள்னா அது கிள்ளிண்டே இருக்கும் இல்லையா? அது கிள்ளிக்குன்னா இவன் அடிக்க மாட்டான் அம்மா. அது எவ்வளவு கிள்றதோ கிள்றதுன்னு பொறுத்துட்டு இருப்பா இல்லையா? அதுவும் கிள்ளி பார்த்துட்டு கடைசியில் தான் வாய் மூட்டுரும். இந்த சவல குழந்தைகள் பால் குடிக்கும் போது தாயுடைய மார்பகத்தை கிள்ளி கொண்டிருந்தாலும் தாய் பொறுத்து கொண்டிருக்குமா போல
அதுவா கை வலிச்சா விட்டு விடுறது. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ண, இது என்னைக்கு அவன் கை கொஞ்சம் நான் ஏன்னா குழந்தையா போட்டு மற்ற பேர் கிட்ட அடிக்கலாம் காக்கா சொன்னா பெருமாள் கூட பிரமாசம் பண்ணலாம். குழந்தை கிளித்தானே என்ன பண்றது, அதுக்காக பொறுத்துட்டு அதுவும் கை கிள்ளி கிள்ளி பார்த்து சொன்ன கை விட்டுரும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள் பண்றாருங்க. அப்படி அந்த பெருமாளை அப்படி அவன் எடுத்த குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சான். நந்த கோகுலமே அழிஞ்சு போடு போடு. பெருமாள் என்ன பண்ணாருன்னா, என்ன பண்றது எப்படி காப்பாற்றணும்னு பார்த்தார். இந்த கோவர்தன மலையே எடுத்தார். இந்த கோவர்தன மலை அப்படின்னு பெரிய மலை இல்லை, ஆனா அது சுத்தத்துக்கு 28 கிலோமீட்டர் போகணும். பிருந்தாவனத்துலேருந்து போகணும் கோவர்தனத்துக்கு. ஒரு தடவை போயிட்டு இடம் தெரியாது திரும்பி வந்துட்டோம். அப்புறம் 2 தடவை போனா இடம் தெரியல, எப்படியா பார்த்துட்டு அங்கே போனால் ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்போ சாயங்காலம் ஆச்சுன்னா ஏதோ ஒரு கல்லை கொண்டு வைக்கிறான், அது கை காலெல்லாம் கட்டுறான், அது கண்ணனா வேடம் போடுறான். அப்புறம் பிச்சு பிச்சு எடுத்து போறான். அந்த கல்லா வச்சு வேடம் கட்டினோடனே ஒரு ஜனங்கள் பஜனை பண்றா பாருங்கோ, கிரிராஜன் பேரு. அப்புறம் கிரிராஜன் அங்கே சின்ன மூர்த்தி இருக்கு, அதை 7 தடவை பிரதட்சம் பண்ணா மலையை 7 பிரதட்சம் பண்ணாமே அப்படின்னு சொல்றா. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கோவர்தன மலை எடுத்து காப்பாத்தினா. இந்த கோவர்தன மலை எது எடுத்து காப்பாத்தினா அது தெரியுமா? அதாவது ஒரு டாக்டர் என்ன பண்ணா, பெரிய டர்க்கிஷ் டவலை வயிற்றுக்குள்ள வச்சு ஆப்ரேஷன் பண்ணா, கை தோட டர்க்கிஷ் அதை வயிற்றுக்குள்ள வச்சு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டான். அது என்னச்சு வயிறு பெருக்க ஆரம்பிச்சு. அவன் சொன்னா, எங்கிட்டே கொண்டு வருங்கோ, நானே எடுத்துறேன். ஏன்னா நீ தான் கெடுத்தேன்னு, இந்த மாத்திரம் கொண்டு வருங்கோ. ஏன்னா நான் துணியை வச்சு உள்ள தைச்சுட்டேன், இன்னொருத்தர் எடுத்தான்னு சொன்னா கெட்டலாம் அவனுக்கு போடும். நான் யாவும் வச்சு தைச்சாலும் அவரே எடுத்தாதான் அவனுக்கு பேர் வந்துட்டு. அதே போல எந்த மலையா ஒரு ஊர்லாம் சொல்ல ஆரம்பிச்சா, இந்த சின்ன பையன் வார்த்தை கேட்டு கட்டம், இந்த மலையை ஆராய்ச்சி ஆபத்து வந்ததுன்னு. இந்த மலையினால்தான் ஆபத்து வந்துன்னு சொன்னாவ. எந்த மலையை பூஜை பண்ணதுனால ஆபத்து வந்து ஜனங்கள் சொல்றாளோ அந்த மலையை எடுத்து காப்பாத்தினா இந்த மலையை அச்சிச்சோம், அந்த மலை நம்ம காப்பாத்திது. அதுகிட்ட எதர்ச்சனா அது ஆபதையம் பிரசக்தா சுவாமி யாதவாபித்த எதர்ச்சனா அது அவ ஊர்ல சொன்னா, நான் மாட்டுக்கு பாருங்க காளி கோயிலுக்கே போயிட்டு இருந்தா சௌக்கியமா இருக்கும், சரணாகதி பண்றோம். ஒண்ணும் இல்லை, பூனைக்கு ஜுரம் வந்து தாத்துல, இவளுக்கு ஜுரம் இல்லை, பூனைக்கு ஜுரம் வந்து 10 சரணாகதி பண்ணுவேன். இத்தனை நாள் காளி கோயிலுக்கு போயிருந்து இன்னொன்று போறோம், ஒருத்தருக்காக ஒரு எருமாட்டுக்கா பூனைக்காது எலிக்காது ஏதாவது ஒரு நோய் வந்துடும், இன்னைக்கு பூனைக்கு நோய் வந்துட்டேன், இது பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணதுனால்தான் அப்படி இருப்பா. அதுல யாருமே பெருமாள்கிட்ட போகாது. அத்தை கழுத்து 50,000 பேர் இருக்கா. நான் சொல்ற வார்த்தை கழுத்து 50 பேர் கூட வரமாட்டேங்கிறான். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி வாண்டான்னா அது கழுத்து 50,000 பேர் இருக்கு. பூனைக்கு இல்லாத சரணாகதி இப்படி பாரு, சரணாகதிகள் இவனுக்கே ஆபத்து வந்துடும். சரணாகதி பண்ணிட்டாலும் பூனையோட போச்சு. அது மாதிரி பாருங்க. அது மாதிரி யார் பாருங்க, எதர்ச்சனாது ஆபதையம் பிரசக்தா. எந்த கோவர்தன மாதிரி ஆராய்ச்சத்தினாலே ஆபத்து தேனேவ கோபால கணசிய குப்திம். அந்த மலையை கொண்டே அந்த யாதவர்களை இடையில தட்சிண ஆசைப்பட்டேன். அண்ணா பார்த்து இப்படி பண்ணலாம்னு வச்சிருந்தேன், என் ஐடியா ரொம்ப கரெக்டானு கேட்டேன். சிலத்துக்கு தான் அண்ணாவை கேட்பான், ருக்மிணி கல்யாணத்துக்கு அண்ணாவை கெடுக்காதையே பறந்து கூட கல்யாணத்துக்கு போற. அது கலாட்டா கல்யாணம் இல்லையா? ஏன் கிடையாது திருத்துங்களா? ஃபாஸ்டா போறதா? ஸ்லோவா வைக்கணும் ஃபாஸ்டா வைக்கணும்ல? ஃபாஸ்டா இன்னும் என்ன இருந்தது? இன்னும் கூட ஸ்லோவா வச்சா தேவை. அந்த மாதிரி எதர்ச்சனாது அந்த மாதிரி ருக்மிணி கல்யாணத்துக்கு வச்சு அண்ணாவை கலக்காதே பண்ணிட்டான். ஆனா இவன் ருக்மிணிய கல்யாணம் எடுத்தா போறான்னு யாருக்குமே தெரியாது, அண்ணா கூட தெரியல. இந்த காதல் கடைசி வந்தோம் இல்லையா, அத்த சேஃபா வச்சுன்னு தெரியல இவனுக்கு. மின் பழக்கம் வழக்கம் இருந்தாதானே அந்த கருதாசி அப்படியே ஹாலில் போட்டு போட்டான். அது பலராம கையில கிடைச்சு. அந்த பொண்ணு புத்திசாலித்தனமாக குப்த சமயத்தை பதனாபதி விபரீதா மாம் ராட்சசேன விதினா உத்வ வீரி சுல்காம் சோபாவினித்துவம் அஜுனோத்வானே விதர்பானே. ரொம்ப அழகா இருக்கா. கலாட்டா கல்யாணம் நீர் மாத்திரம் தனியா வராது. இந்த காஃபி சாப்பிட்றது இட்லி சாப்பிட்றது கும்பல் வரும், கலாட்டா பண்றதுக்காக வரும். காஃபி தரம் சரியா இல்லை, ஐயங்கார் காஃபியா இல்லை அப்படின்னு. இதுல மாத்திரம் ஐயங்கார் காஃபி வேணும், ஆச்சாரத்தை ஐயங்கார் வேண்டாம், காஃபி மாத்திரம் ஐயங்கார் காஃபி. அந்த மாதிரியா ரொட்டிலையும் ஐயங்கார் பேக்கரி ரொம்ப வசந்தது. அதுவும் பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி தான் ரொம்ப வசந்தது. பூர்வாஷ்டமங்களே சில சில பஸ்ஸுக்காக நிற்பேன், அந்த வாசலில் பஸ் இருக்கும். கமகமகமானு புதிய உருக்கி எண்ணெய் அந்த பெங்களூர் ஐயங்கார் பேக்கரிலேருந்து வரும். கமகமான அதை பார்த்தாலே சாப்பிடலான்னு தோணும். ஒரு வஸ்துவை பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வஸ்துவை பார்த்து சாப்பிடலான்னு தோணினாலே ஷார்ட் ஆகுதான், இதுக்கான சாப்பிடலாம். அந்த மாதிரி அந்த வஸ்துவை பார்த்து ஆசைப்படுறதே தப்பு. ஆனால் கமகமான மூக்கு தொலையும். அந்த ஐயங்கார்னாலே அது கொஞ்சம் நான் ஜாதி சொல்ல குவாலிட்டி மாத்திரம் சொல்றேன். அந்த மாதிரி எதர்ச்சனாது ஆபதையம் பிரசக்தா
தேனைவ கோபால். அதெல்லாம் அந்த கதிரேசி பார்த்தா உடனே பிராத்திருஷ்ணேக பரிப்புதா. இவன் கூப்பிடும் கூடாமல் போனோம். சில பேர் கூப்பிடலேருந்து வாய்மூணு உட்காந்துருப்பான். இந்த தம்பி கிட்ட இருக்க பாசத்தினால என்னாச்சு, இவரா எடுத்து இந்த சதுரங்க சைன்யத்தோடு பட்டு போறாரு. அந்த மாதிரி அந்த இடத்துல கேள்வி இல்லை, இந்த இடத்துல மாத்திரம் இந்த கோவர்தன மலையை கொண்டு ரட்சிக்கலாம் வச்சுனா நல்ல ஐடியாடா அப்படின்னு சொன்னார். அரோச்சயத்து கர்த்துவசேஷ கோப்தா ராமேண சம்மந்திரி ரதங்கபாணிகி. பலராமனோட கலந்து ஆலோசனை பண்ணி இந்த கோவர்தன மலையை எடுத்து ரட்சிக்கலாம். எடுத்தா மலையை ரட்சிச்சான். அவன் எத்தனையோ 10,000கணக்கான மேகங்களை கொண்டு மழை பொழியறான். இது டிவி பாருங்க காத்தால இருந்து ஸ்நானம் பண்ணா இங்க குழாயை திறக்க வேண்டாம். அது மலை எப்படி பிடிச்சான், அதோமுகாவஸ்த கல்பம்னு அந்த மலையினுடைய நுனியை பிடிச்சுனா மேல அப்படி கொடை வீதிதான். கொடைய காம்பு கீழ் பிடிக்கிறா இல்ல, கொடைய அப்படி மேல பிடிச்சு அந்த அடி காம்பு பிடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சா இருந்துச்சுன்னா என்ன காரணம் கேட்டா, இருக்கிற பிரகாரம் பிடிச்சா இருந்தாலும் ஜலம் எல்லாம் மொத்தம் கீழே விடும். இந்த நுனியை பிடிச்சது அடிபாகத்தை மேல தூக்கினா ஜலமெல்லாம் தரிச்சு அந்துட்டு போடும். முழுக்குள்ள ஒரு பொட்டு ஜலம் வர. அது மாட்டுக்கு பேட்மிண்டன் ஆடுறது, கிரிக்கெட் ஆடுறா, டிவி பாருக்கா, வர்ணாசிரம தர்மத்தை பண்றா, பால் கிடையா, பால் காய்ச்சலா, தயிர் கிடையா, வெண்ணெய் உருக்குறா. இப்படி ஒரு காரியம் குடையல. பார்த்தான் 7 நாள் பார்த்தான், ஒரு ஆக்டிவிட்டிஸ் கூட குடையல. இது என்னத்துக்கு நம்முடைய எனர்ஜி செலவழி இருந்து அவருக்கும் சொல்லி அப்புறம் பெருமாள்கிட்ட வர. அது ரொம்ப அழகா வர்ணிக்கிற. எத்தால தடுத்தா மலையால. இந்திரன் யாருன்னா மலையினுடைய ரெக்கையில வெட்டினவன். அந்த மலையில இந்திரனை கண்டா பயம். எத்தனை மேகங்கள், கிருஷ்ண மேகங்கள், 10,000கணக்கான கிருஷ்ண மேகங்கள். ரட்சிச்சது ஒரே ஒரு கிருஷ்ண மேகம், கிருஷ்ணனாகிற மேகம். அங்க கரும் பெரும் மேகம். ஏகத்திர சம்ரக்ஷிதி கிருஷ்ண மேகே. சுவாமி யாதவாபியம். ஏகத்திர சம்ரக்ஷிதி கிருஷ்ண மேகே அசேஷ கோத்திரபிதா நியுக்தைஹி. ஏகத்திர சம்ரக்ஷிதி கிருஷ்ண மேகே கோத்ரேண சைகேன கவாங்குலாரி. ஏகத்திர சம்ரக்ஷிதி கிருஷ்ண மேகே கோத்ரேண சைகேன கவாங்குலானி. அசேஷ கோத்ரோகபிதா நியுக்தைஹி மேகாயுதைஹி மோகதமேத் பபூவே. மேகம் மோகமா போயிடுச்சு. மேகம் மோகமா போச்சுன்னா, மோகம்னா என்ன தெரியுமா, அமோகம்னு என்ன அர்த்தம்? அமோகமான விளைச்சல், அமோகமான வரும்படி. அமோகம்னா அதான், மோகம்னா யூஸ்லெஸ், அமோகம்னா யூஸ்ஃபுல் இல்லையா? அந்த மாதிரி மேகமானது மோகமா போயிடுச்சுன்னா யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. இது 10,000 மேகாயுதைஹி. ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தையும் சுவாமி திருடி விடலாம். அசேஷ கோத்ரோக மலையை வெற்றவன் மேகத்தை, இந்த மலையை வெற்றவன் மேகத்தை நியமனம் பண்றான். இவன் எந்த இந்திரனை கண்டு மேகங்கள்லாம் பயப்படுது, எந்த இந்திரனை கண்டு மலைகள்லாம் பயப்படுவோம், அந்த மலையில ஒரு மலை எடுத்து காப்பாற்று. ஏகத்திர சம்ரக்ஷதி, ஏகத்திர ஏகஸ்மின், ஏகத்திர சம்ரக்ஷதி கிருஷ்ண மேகே கோத்ரேண சைகேன கவான்குலானி. அசேஷ கோத்ரோக பிதாதியுக்தி மேகாயுதி மோகதமேத் பபூவே. பாவே பிரயோகம். அந்த மாதிரி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையா விடுத்தாய் கரம் போற்றின்னு தான் சொல்லணும். கைதானே குணம் போற்றி. என்ன ஆச்சரியமா, கரம் போற்றின்னு சொல்லாத குணம் போற்றின்னு சொல்றது என்ன காரணம்னு கேட்டா, இந்த குணம்னா சௌசீல்யம். இந்த சௌசீல்யம் என்ற குணமானது இந்த சமயத்துலாம் வெளிப்பட்டது. என்னன்னு கேட்ட, இந்த மலையை பிடிச்சாலும் இல்லையா, பிடிச்ச உடனே 7 நாள் பிடிச்சிருந்தான். இவங்களும் காஃபி கீபி பால்கள் உண்மையை சாப்பிடல. மலையை கீழே வச்சான். உண்மையில பெருமாள்கிட்ட பக்தி இருந்தா என்ன பண்ணும், ஐயோ கண்ணா நீ 7 வயசு குழந்தையாச்சுடா, 7 நாளும் இந்த மழையை தூக்கி இருந்தடா, கை வாடி போச்சோ, நகங்கள்லாம் பிஞ்சு போச்சாடா, உள்ளங்கையெல்லாம் செவந்து போச்சாடா அப்படின்னு பார்த்து அவர் உபச்சாரங்கள் தானே பண்ணணும். மொத்தம் கூட உபச்சாரம். கொடியேறு கைவிரல்கள் வாடித்தில அப்படின்னு தான் மங்களாசாதனங்கள் பண்ணணும். அந்த வருஷம் விட்டவாறே மலையை போட்டு வேலை அந்த மேல வச்சா, கீழே வச்சா. அப்ப உடனே என்ன பண்ண, அவ வந்து பார்த்தா ஒரு கையில நொந்துதா சிவந்துதா அப்படின்றதா ஒண்ணுமே அவ கேட்கல. உடனே பார்த்து கையை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்கல, நீ யார் சொல், நீ உண்மையில மனுஷனா தேவனா? மனுஷனா இருக்க முடியாது, இடையினா இருக்க முடியாது.
ஏன்னா பாலத்துவஞ்ச அதிவீரியஞ்ச ஜன்மஜாஸ்மாசு அசோபனம் சங்காம் ஜனயதீவனா. 7 நாள் நீ பாலத்துவஞ்ச அதிவி ஜன்மஜாஸ்மாசு அசோபனம் சிந்தியமானம் அமேயாத்மன்னு சங்காம் ஜனயதீவனா. அமேயாத்மன் ஒன்னு அளப்பு அப்பிரமேயச்ச துராசதஸ்ய. அப்பிரமேயன்னு சொன்னா பெங்களூர் பக்கத்துல இந்த கழுதைன்ற ஊர், அந்த ஊர் தான் பெருமாள். 10 பேர் சொல்றா வரதன்னா எத்தனை ஊர் வரது, ஸ்ரீனிவாசன் தான் எத்தனை ஊர் ஸ்ரீனிவாசன், அப்புறமேனா எங்க ஊர் மட்டும் அப்படி சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி அப்புறமேச போட்டது ரிஷிவேஷம், பண்ணது க்ஷத்ரிய காரியம், வாலி வதம் பண்ண. ரிஷிவேஷம் போட்டு வாலி வதம் பண்றா. ஒரு வேஷத்தை பார்த்து ஒரு பரிசுத்தம் நினைக்கிறதா, நீ பண்ண காரியத்தை பார்த்து அயோக்கியம் நினைக்கிறதாடா. ஆனா அளப்பட முடியலடா. அப்புறமேஸ் இங்க அமேயாத்மன் அச்சிந்தியமான அமேயாத்மன் 7 வயசு குழந்தை இவ்வளவு பெரிய பலையை 7 நாள் தூக்கிதுன்னு சொன்ன ஒரு பேப்பர்லயே போட்டுருந்தான். குழந்தை பிறந்த உடனே பழங்காலத்து காப்படி, அந்த காப்படியா 3 காப்படி ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா அந்த குழந்தை 3, அதாவது 1 லிட்டர் 1.5 லிட்டர் இருக்கும். பழைய காலத்து காப்பினா 1 லிட்டர் இருக்கும். எல்லாம் குறைஞ்சி போச்சு. ரூபாயெல்லாம் பாருங்க, நிக்கல 10 பைசா சமானமா இருக்கு. 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி. உடனே அந்த பெத்தவள் என்ன பண்ணா, இது பேயோ பிசாசோ வந்திருக்கு. ஏன்னா 3 டம்ளர் பிறந்த உடனே ஹார்லிக்ஸ் எடுத்துருந்தாக்க இன்னும் வயசா பாட்டிலாக தரும்போது நம்மளால காப்பாற்ற முடியாது, யாருக்காக கொடுத்துருட்டா. உடனே டாக்டர் ஓடி வந்தான். இது பேயும் இல்லை பிசாசும் இல்லை, சில பேருக்கு பிறந்தாவிட்டு தான் பட்டினி இருக்க முடியும், குழந்தை வயசுலயே பட்டினியா இருந்திருக்கு. ஏன்னா ஒரு நரம்பு ஒரு மாறி போச்சு, அதில் தாயாருடைய ஆகாரம் அது போய் சேரல. 3 நாளா பட்டினியா இருந்தது கர்ப்பத்தில். அந்த பசியினால் தான் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். அடுத்தாவது பார்த்தா பாலாடு தான் சாப்பிட்டு, அதில் கர்ப்பத்திலேயே பசி அந்த குழந்தைக்கு. உலகத்தில் பிறந்தாவிட்டு பசி வரும், அப்படி ஒரு விசித்திரமா இருக்குது. குழந்தை சாகலை. அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டாலே இது மாதிரி உண்டா. இது இவ்வளோ பெருமாள் பண்ணுறது. ஆமாம், இவ்வளோ சோறு போட்டு இவ்வளோ சாப்பிட்டோம், இவன் தான் சாப்பிட்டுருக்கான் அந்த சாப்பிடலாம். அதனால இந்த பெருமாள் பண்ணா நிறைய வயிறு சாதம் வச்சா சாப்பிட்டுருக்கான். இந்த குழந்தை மலையை வச்சு காப்பாற்றிருக்கான். நீ தேவோவா தானவோவாக்கும் யக்ஷோ கந்தர்வையை வச்சா சிந்தியமான நீ யாரு சொல்லு, நீ ராட்சசனா அசுரனா கந்தர்வனா யக்ஷனா சொல்லுன்னா. உடனே வேஷம் வழிபட்டு போடுறதுன்னு பயம். கூஹித ஸ்வமஹிமாபி சுந்தர கிம்பர்ஜே தொம்பர்ஜே கிமிக்கு சக்கரமாக்கிரமீஹி. வேஷம் போட்டா தந்தா நடக்க வேண்டாம். ஒரு சின்ன குழந்தையா வேஷம் போட்ட, மலை எடுத்த, நீ மனுஷ வேஷம் போட்டுருக்க, சின்ன குழந்தையா போட்ட. 7 வயசுல மலை எடுத்தா நீ பரமாத்மான்னு தெரியாத? ஒரு வேஷம் வழிபட்டு போடுவோம் இல்லையா? இந்த மாதிரி முன்னுக்கு பின்னு முரணா காரியம் செய்யலாமா நீ? அதான் போட்டான். மலை எடுத்து நீ யாருன்னு கேட்டா கிமித்தி சக்கரமாக்கிரமீஹி சப்தராத்திரம் அததாசிக்கு இங்கரும் பிரச்சத சுஹൃதக்கி மக்ருசா. ஒரு கேள்வி கேட்டா அது சரியா பதில் சொல்லணும் இல்லையா? தப்பு பண்ணவனு நிருப்பம் குறைஞ்சு கேட்டா எரிஞ்சு விடுவான். எங்க வீட்டுல வந்தா நாங்களாம் எரிஞ்சு விட மாட்டோம். ஏன்னா அகோகலத்து பண்றதா சரி. எங்க திருவேதி போது யாதோ எதுக்கு திருநாராயணத்துக்கு போறதா இருக்கு, இன்னும் நம்மள இதுல சொல்ல நம்ம கூட மறைக்கிறது ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி உட்டு இருக்கவங்க கிட்ட தான் வழிபட்டா கோபம் வரும். அந்த மாதிரி யாரும் கேட்டோம்னா பெருமாள் கோபம் வரும். அவர் சொல்றார், நாகம் தேவோ நகந்தர்வா நயக்ஷோ நச்ச ராட்சசா மத் அகம்போ பாந்தவோ ஜாதா நைத்த சிந்திய ஒத்தோன்கா மத் சம்பந்தே ந லஜ்ஜா சேத்து கோபயித்தேவ மன்யதான். ராமனை குணம்னா சௌசல்யம். ராமனை காட்டில் சௌசல்யம் கிருஷ்ணன் தான். ராமன் என்ன பண்ணா ஆத்மானும் மானுஷம் மன்னியன். இவன் என்ன சொன்னா, இந்த மனுஷாளுக்குள்ள நான் ராஜா, அவன் ராஜா மனுஷாளுக்குள்ள சக்கரவர்த்தியா நினைச்சான், சக்கரவர்த்தி திருவதா நினைச்சான். இவன் இடையனா நினைக்கிறான். எல்லாம் இப்ப நாமெல்லாம் கூட சக்கரவர்த்தியா நினைக்கணும் இல்லையா? அவனா பெரிய சக்கரவர்த்தி. பிச்சைக்கார பையெல்லாம் சக்கரவர்த்தியா நினைக்கிறான். ஆனால் சக்கரவர்த்தியா நினைக்கிறது விசேஷம் இல்லை. பிச்சைக்கார பையெல்லாம் இடையனா நினைக்க மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி இடையனா அவன் மனுஷாளுக்குள்ள சக்கரவர்த்தியா நினைச்சான். இந்த மனுஷன் இடையன் நினைச்சா வருவா. இந்த குணம் பெருசா அந்த குணம் பெருசா. அதனால இந்த எம்பெருமானுடைய சௌலபியம் சௌசல்யங்கள்லாம் இந்த மலையை பிடிச்சதால் தான் ஏற்பட்டது. அது உத்தம சுவாமி பிரஜைகள் ராஜாவுக்கு கொடை பிடிப்பா. ராஜா போய் ஜனங்கள் கொடைப்படுவா. குன்று குடையா விடுத்த நீங்களாம் சௌக்கியமா இருக்கோ. ஆத்துக்காரி புருஷனுக்கு உபச்சாரம் பண்ணுவா. ஆத்துக்காரியை உட்காந்து வச்சுட்டு புருஷன் உபச்சாரம் பண்ணணும்னு அது ஏகாந்தத்துல இது பகிர்ந்தது. அந்த மாதிரியாக சொல்ற பிரச்சனை. அதனால குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி உடனே மேல் நடிச்சு குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி கொடியேறு செந்தாமரை கைவிரல் போல வடிந்ததோ வாடிற்றோ என்று பார்த்து பரிய தேட அவ்வளவு பரிய தேடணும் இல்லையா? அவ்வளவு போக விட்டுட்டு மலை எடுத்த குணம்தான் சௌலபியத்தை சௌசல்யத்தை அதில் ஈடுபட்டாள். இதுவரை திருமேனி வாடி போச்சா என்ன? 13 வயசு குழந்தை 400 பேர் தலை பண்ணிருக்கா. 4 படி வடமாவு இந்த உளுத்தம்பர் போட்டு அரைச்சு கிரைண்டர் இல்லாத அரைச்சு வடை தட்டுருக்கா. இந்த 13 வயசுல இப்படி பண்ணிருக்காளே. 13 இத்த பாராட்டினாலே தவிர ஐயோ பாவன் சின்ன குழந்தை கையெல்லாம் சுட்டு போயிருப்பான், கையெல்லாம் சிவந்து போயிருப்பான்னு சொல்லலை. ஏன்னா இந்த ஆச்சரியம் என்ன பண்ணிட்டு அவளுக்கு அவளுக்கு தான் தோஷம், அவளுக்கு தான் உடம்பு சரியா இருக்கும், அது அவ்வளவு தூரம் பார்க்க முடியாது பண்ணுச்சு இல்லையா? அதனால பெருமாள் கை நோந்திருக்கா. 7 நாள் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த சௌசல்யோட குணம் எல்லாருமே
குணம் போற்றி அப்படின்னு தான் அப்படி சாய்கிறார். கன்று குணியா விழுந்தாய் குணம் போற்றி. அப்புறம் வென்று பாகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வருஷம் விட்டவாறே மலையை போட்டு வேலை பிடிக்கும். அப்புறம் கதையெல்லாம் சொல்ல நின் கையில் வேல் வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அந்த மலையை வச்சாச்சுன்னா கையில வேல். அப்பா கையில வில் இருந்தது, பிள்ளை கையிலும் வில் இருந்தது. எங்க ராமாவதார் அப்பா வில் பிடிக்கிறவர், பிள்ளைய வில் பிடிக்கிறவர். இங்க அப்பா வேல் பிடிக்கிறவர், பிள்ளைய வேல். அப்பா மனுஷன் வச்சிருந்தார், பிள்ளை மனுஷன் தூக்கி போட்டு போடுறான் இல்லையா? அப்பா குடி வச்சிருந்தார், பிள்ளை குடி தூக்கி அப்பா பஞ்சு. இங்க மாத்திரம் சரியா வரல இல்ல. அங்க அவள பழைய காலத்துல அப்பா எப்படி இருந்தாலும் அது போல இருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியா வென்று பகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கையில வேல் வச்சிருந்தாலே சத்துருக்கள் கூட அந்த வேலை போடணும்னு இல்லை. தொட்ட படையன்னு சொன்ன ஆழி தொட்ட பிரான். இந்த சக்கரதார தட்டினா உடனே அங்க போயிடுது. நீ போது இவன் கையால் எரிய வேண்டிய அவசியம். அப்படி கருதுபடம் சென்று அந்த மாதிரி கையில் வேல் போற்றி. எதிரில் மேலே பட வேண்டாம், பிடித்த பிடியிலே உகவாதாரே முடிக்கும். வில் பிடிச்சு நிற்கிற அழகை பார்த்தாலேயே அவஷ்டபிய மகத்வனுன்னு சொல்ல பெருமாள். அப்படி வில்லும் கையுமா நின்றார். ராவணன் அதுலயே பொசி பொசின்னு போயிட்டான். வெற்புடைய நெடுங்கள் தனி கம்பேரிஸ் பண்ற. வேல் யாருக்கிட்ட இருக்கோ சுப்பிரமணியன் இருக்கு இல்லையா, இவர்கிட்ட வேல் உண்டு. இவர்கிட்ட வேல் இருக்கிறதுனால சுப்பிரமணியம் சொல்லக்கூடாது. இவருக்கு 16 ஆயுதங்கள் உண்டு. சூலம் கூட உண்டு. வெறும் சூலம் வைக்கக்கூடாது. 14 சூலம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கு என்ன நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ. ஒவ்வொருத்தருக்கு இவர் கொடுத்ததால் சோடச ஆயுத ஸ்தோத்திரம். அது 16 ஆயுதங்களும் பெருமாளுக்கு உண்டு. அதுல சூலம் இருந்தா சிவனாதா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. சூலம் உள்பட சங்க சக்கரம் அவர் சூலம் மட்டும்தான் இருக்கு. சூலத்தோட சங்க சக்கரம் அது வேல் இவருக்கு உண்டு. ஆனா அந்த சுப்பிரமணியன் வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலை தூக்கி போட்டாதான் ஓடுவது. அது என்ன திருந்தெழுந்தாள் பாருவார். வெப்புடை நெடுங்கடல் வெப்புடை நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த வேள் முதலா. அந்த சுப்பிரமணியன் கையில் இருக்க வேலை உய்த்தான செலுத்தினான். இங்க எப்படின்னா இவன் கையில வேல் பிடிக்க இவன் செலுத்த வேண்டாம். ஏன் கையில வேலை பிடிச்சி நின்றாலே செத்துக்கலாம் போடுவான். அப்படி இன்றியாம் வந்தோம் நின் கையில் வேல் போற்றி என்றும் சேவகமே ஏற்றி. எப்ப பார்த்தாலும் அஜாரு சொன்னார், கண்ணா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வைபவத்தோர்கள் ஒன்று விக்கிரமங்கள் ஒன்று விக்கிரமங்கள் எல்லாம் என் நெஞ்சகப்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். என் நெஞ்சாயிரம் சிவத்துல ஒரு பராக்கிரமத்தில் சொன்னாப்ல. என்றென்றும் உன் சேவகமே போற்றி. மொத்தம் 6 போற்றி. அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று இவள் நாக்குக்கிடும் ஷட்ரசம் இருக்கும்படி. அன்னம் சொன்னா ஷட்ரசம் இருக்குன்னு 6 சுவை உண்டி. இந்த 6 சுவை என்னென்ன? குணம் போற்றி, அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி. உன்னுடைய பறை கொள்வார். இன்றியாம் வந்தோம் பறை கொள்வார். உங்ககிட்ட நோன்புக்கெல்லாம் பறை வாங்கி தான் வந்தோம். இன்றியாம் வந்தோம் இறங்கேறோம். யாம் வந்தோம் இன்று இறங்கு. இத்தனை நாள் எங்கள் பாப்பம் வரவிட்டாக போயிடுது. இன்று இசைவு பிறந்த இன்று பாங்கல்லைகான் நல் நெஞ்சேன்னு சொல்கிறார் இல்லையா. நல்லை போ உன்னை பெற்று ஊரில் வாழ் உயிரிழந்து நல்லை போ உன்னை பெற்றுனார். பக்கத்தாத்துலேயே பையன், பக்கத்தாத்துலேயே பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் 35 வயசு ஆயிடுச்சு, இந்த பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அப்பதான் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ண வைக்கலன்னா பொண்ணு ஊத்துனா தானே பையன் சுத்தமா காத்துருக்கான். இந்த பொண்ணு ஊத்துனா தானே அந்த பொண்ணுக்கு இன்னைக்குதான் சம்மத்தி ஏற்பட்டது. அப்ப கல்யாணம் பண்ணா. இது முன்னாடியே பண்ணா சின்ன வயசுல சரணாதி பண்ணா, சின்ன வயசுல பன்னியாசம் பண்ணா, சமாஷம் பண்ணா. இந்த சமாஷம் பண்ண வர அது குழந்தை கையில் 2 எடுத்து வர அது வீச்சுன்னு ஆட நான் கோச்சிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு எப்பவுமே கோவிச்சுக்காரன் போனா கூட எனக்கு கோபக்காரன் பேர் வந்துருக்கும். அது கோச்சு நான் என்னன்னா வந்தவா சமாஷம் விட்டு போடுவாள் பயம். அது பண்ற உபத்திரவத்துல அவ பொறுத்துருவாள், நான் பொறுத்துருக்கேன். இது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சமாஷம் பண்ணா எவ்வளவு காமா இருக்கும் பாருங்க. நான் சொல்ற மந்திரம் அது காலையில் படல. அவளுக்கு சமாஷத்துக்காக உபதேசத்துக்கு கேட்பல எல்லாம் குழந்தைய தூக்கிட்டு போகல. ஆம்பியாங்கிட்ட கொடுக்கலாம். அவனும் அப்பதான் பண்ணிக்கிறான் சமாஷம். அவனுக்கு முன்னாடி சமாஷம் புருஷனாவது குழந்தைய பார்த்து விட்டுறான். அவனும் அப்பதான் பண்ணிக்கிறான் இல்லையா. மாமனார் மாமியாரும் கூட பண்ணிட்டுறான். குழந்தை யார் பாதுகாக்கிறது? அப்பதான் எரிச்சல் இப்படிலாம் சமாஷம் பண்ணது பண்ணாமலே இருக்கலாம். அப்படியாவது வந்து பண்ணிக்கிறான்னு சந்தோஷம். இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம் யோசனை பண்ணணும், அவ யோசனை பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணா எவ்வளவு சுவாரஸ்யம். புருஷாளா இருக்கா, ஸ்திரீலா இருக்கா, கல்யாணம் பண்ண உன்னே பண்ணா அப்படின்னு குழந்தை பிறகு முன்னாடி இவ்வளவு சங்கடங்கள் அவளுக்கு எனக்கு விதாதும் இல்லையா. பர்ணியாசம் பண்ணிச்சிருந்தா இப்ப சமாஷம் பண்ணிச்சு கூசல அதுவே கூசி ஒன்று உதவி. பர்ணியாசம் பண்ணிச்சு குழந்தை கூசி போட்டா அது செல்ல குழந்தையா இருக்கலாம். அவளுக்கு
எனக்கும் குழந்தைகள் கண்டா ஒரு சுறுசுறுப்பான குழந்தைய பார்த்தா ஆசையாக தான். ஆனால் பரிநியாசம் பண்ணிச்சா ரொம்ப மனசு நிம்மதியாக பண்ண வேண்டியது கோஷம் போட்டால் கோபம் வரதான் வருது. அடக்கிட்டு இருக்கேன். எனக்கு கோபம் உண்டு. ஆனால் ஷடாரி சாய்க்கிச்சோ, ஸ்ரீபாதாசம் சாய்ச்சோ, ஷடாரி பரிநியாசம் பண்ணிச்சோ இப்போலாம் கோபமே வராது. கோபம் வரக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு எந்த சமயத்தில் கோச்சிக்கலாம், எந்த சமயத்தில் கோச்சிக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் என்னை பழிக்கிறவாளுக்கு மாத்திரம் சமயம் தெரியாது. எப்பவுமே என்ன படிச்சிருக்க இல்லையா? அந்த மாதிரி எந்த இன்று யாம் வந்தோம் இறங்கேனோ ரப்பாவாய் இத்தனை நாளாக பெருமாள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காரணம், இத்தனை நாளாக சமாளிக்கம் பண்ணிக்காததுக்கு காரணம் எங்க பேர்ல காரணம் இல்லை. அவா வர இப்படி கிட்ட வந்து பெருமாளுக்கு மங்களாசாதனம் பண்ண சுவாபதேசத்தில் நாளைக்கு சொல்றேன்.